பார்க்க போற தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, கின்ஷிப் அண்ட் கிளாஸ் பவர் அண்ட் இன்இக்வாலிட்டி. அதாவது கின்ஷிப் ஒரு தனி டாபிக், கிளாஸ் பவர் அண்ட் இன்இக்வாலிட்டி வந்து தனி டாபிக். இப்போ கின்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து உறவு முறைகளை பத்தி சொல்லுவோம். இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய உறவு முறைகள் வந்து எப்படி வந்து பிரிஞ்சிருக்கு, அது வந்து நம்ம எப்படி எப்படிலாம் வந்து அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சு அழைச்சிக்கிட்டு இருக்காங்க, அது வந்து என்ன மாதிரியான இம்பாக்ட் வந்து ஃபேமிலியில கிரியேட் பண்ணுது, பிளஸ் சொசைட்டில வந்து எப்படி கிரியேட் பண்ணுது, அது எப்படி மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். அப்புறம் கிளாஸ் பவர் அண்ட் இன்இக்வாலிட்டி அப்படின்னா பொருளாதாரம் சார்ந்த ரீதியான சில இன்இக்வாலிட்டிஸ் வந்து சமூகத்துல இருக்கும். அதை பத்தியான பிரச்சனைகளை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுல முதல்ல பாத்தீங்க அப்படின்னா உறவு முறைகள். இந்தியால அபரிமிதமான பன்முகத்தன்மை கொண்ட நிலம் என்பதால் அதன் வெவ்வேறு பகுதிகள் வெவ்வேறு உறவு முறைகளை பிரதிபலிக்கின்றன. அப்ப இந்தியா வந்து ஒரு மல்டி கல்ச்சுரல் டைவர்சிட்டி இருக்கிற ஒரு நாடு. அப்ப அதுல வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னா உறவு முறைகள் வந்து அங்கதான் அந்த நிலப்பரப்புக்கு ஏத்த மாதிரி அங்கங்க வாழக்கூடிய மக்களுக்கு ஏத்த மாதிரி அந்த உறவு முறைகள் வந்து வேறுபடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப உறவுமுறை அமைப்பு என்பது இரத்த உறவின் காரணமாகவோ திருமண உறவின் காரணமாகவோ உறவினர்களாக அங்கீகரிக்கப்பட்ட நபர்களின் தொகுப்பை குறிக்கிறது. அதாவது உறவு முறைகள் இல்லைன்னா உறவினர்கள். இது எப்படி வந்து இந்த உறவுகள் வரும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஒண்ணு வந்து திருமண பந்தங்கள் மூலியமா வந்து ஒரு உறவுகள் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு வந்து ரத்த பந்தம் மூலமா சில உறவுகள் வரும். இவங்கெல்லாம் சேர்ந்த ஒரு தொகுப்பு தான் உறவினர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இந்த ரத்த உறவுகளை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா கன்சாங்குவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த உறவினர்கள் குழு, அதாவது உறவுமுறை அமைப்பின் பரிமாணங்கள் எப்படி எப்படிலாம் வந்து நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, முதல்ல வந்து உறவினர் குழுக்கள். அப்ப இந்த உறவினர் குழுக்களை வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா, உறவுகள் ஒத்துழைப்பு மற்றும் சொத்து மற்றும் அடையாளத்தின் பரம்பரை நோக்கங்களுக்காக சமூக குழுக்களை உருவாக்குகின்றன. ஒரு குழு எல்லை வம்சாவளி கொள்கையால் வழங்கப்படுகிறது. அப்ப உறவினர்கள் குழுக்கள் அப்படின்னா அவங்களோட சொத்துக்கள் அந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து அவங்க எப்படி கொண்டு போறாங்க, அதை வந்து யார் அடுத்த தலைமுறையில இருந்து யாருக்கு வந்து சொந்தமா ஆக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயங்களுக்காக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்கதான் எங்களோட வாரிசு அப்படின்னு நம்ம சொல்லி வைப்பாங்க இல்லையா. சோ அதுக்காக வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பரம்பரை நோக்கங்களுக்காக சில நெறிமுறைகளை வந்து உருவாக்குறாங்க. இந்த உறவினருக்கு தான், என்னுடைய மகனுக்கு தான் என்னோட அடுத்த சொத்து போகணும், இல்ல என்னோட பேரனுக்கு தான் வந்து அடுத்து இந்த சொத்துக்கள் வந்து போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு சில நெறிமுறைகளை அந்த குழுக்கள் வந்து சேர்ந்து உருவாக்குறாங்க. அதன் வகையா வந்து அந்த வம்சாவளி கொள்கைகள் வந்து அதை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு குழு வந்து இருக்காங்க அப்படின்னா ஒரு குடும்பம் வந்து இப்ப தன்னுடைய சொத்தை வந்து தன்னுடைய ஆண் வாரிசுக்கு கொடுக்குது, இல்ல அந்த அந்த தலைமுறையில இருக்க ஆண்களுக்காக அது பகிர்ந்து கொடுக்கப்படுது அப்படின்னா அந்த குடும்பங்கள் வந்து அந்த பழக்க வழக்கங்களை அந்த கொள்கைகளை அடுத்தடுத்த ஜென்ரேஷனா எடுத்துட்டு போயிடும். அப்ப அது வந்து என்ன ஆகிரும் அப்படின்னா ஒரு காலகட்டத்துல அது பரம்பரையா வந்து அவங்க இதுதான் பண்ணுவாங்க, ஒரு அடையாளமா வந்து அவங்களுக்கு மாற்றப்படும். சோ இப்படி வந்து அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அதுவே அவங்க இனத்தை அடையாளப்படுத்துற மாதிரியான ஒரு விஷயமா மாறிடும். இப்ப அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உறவினர் சொற்களஞ்சியம், அதாவது டெர்மினாலஜிஸ். எப்படி அப்படிலாம் வந்து உறவினர்களை பெயர் சொல்லி அழைப்பாங்க, எப்படி வந்து அவங்க மாமாவை என்ன மாதிரியான பெயர் சொல்லி அழைப்பாங்க, எப்படி சித்தப்பாவை எப்படி கூப்பிடுவாங்க, அந்த மாதிரி உறவினர்களை என்னென்ன வார்த்தைகளால வந்து சொல்லி கூப்பிடுறாங்க, அந்த வார்த்தைகள் வந்து காரணமா இருக்கா, அதாவது சில காரண பெயர்களா அமைஞ்சிருக்கு, அந்த வார்த்தைகள்லயே சில மீனிங்ஸ் இருக்கா அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். அப்போ ஒரு உறவினர் சொல் என்பது ஒரு குறிப்பிட்ட உறவினர் உறவுக்கு நாம் கொடுக்கும் லேபிளை குறிக்கிறது. அதான் இப்ப மாமான்னு சொல்றோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான மரியாதைகள் வந்து நம்ம செய்யணும், தாத்தானா அவங்களை எப்படி பார்க்கணும், அவங்கள்ட்ட எப்படி பேசணும். சோ அந்த மாதிரி ஒவ்வொரு உறவு முறைக்கும் நம்ம பேர் வைக்கும் போது அந்த பேரோட சேர்ந்து நம்ம அவங்களுக்கு என்னென்ன செய்யணும், அவங்கள்ட்ட எப்படி பேசணும், மரியாதையா பேசணுமா, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து அந்த பெயரோடய சேர்ந்து வருது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உறவினர் சொற்களஞ்சியம் என்பது ஒருவருக்கு ஒருவர் தர்க்க ரீதியான உறவை கொண்ட உறவினர் சொற்களின் அமைப்பை குறிக்கிறது. அந்த உறவு முறைகளை வந்து நம்ம பெயர் சொல்லி அழைக்கிறோம், அது மூலியமா நம்மளை அடையாளப்படுத்திக்கிறோம். நம்ம வந்து இது வந்து இவங்களுக்கு இந்த முறைதான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி என்ன பண்றாங்க, ஒரு சமூகத்துல கண்டிப்பா திருமணம் அப்படின்றதுக்கு ஒரு விதிகள் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு சமூகத்திலையும் வெவ்வேறு விதமான திருமண விதிகள் இருக்கும். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அத்தை பையனை மாமா பையனை கல்யாணம் பண்ணுவாங்க. ஒரு சில இடத்துல கிராஸ் கசின் சொல்லக்கூடிய அத்தை பசங்க மாமா பசங்களை திருமணம் செஞ்சுக்குவாங்க. சில இடங்கள்ல பேரலல் கசின்ஸை வந்து மேரேஜ் பண்ணிப்பாங்க. சோ என்னென்ன சமூகத்துல என்னென்ன மாதிரியான விதிகள்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்ப பரிந்துரைக்கப்பட்ட சொற்கள் திருமணத்தில் விரும்பப்படும் நபர்கள், அதாவது உறவினர்கள் யாரெல்லாம் வந்து இவங்க சில சமூகத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா யாரை வந்து கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். சில சமூகங்களை இவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, அதாவது லெஃப்ட் ஓவர் யாரெல்லாம் பண்ணக்கூடாதுன்ற விஷயங்கள் சில சமூகத்துல சொல்லப்பட்டிருக்கும். சில சமூகங்களை இவங்கெல்லாம் நீங்க திருமணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சில விதிகள் சொல்லியிருப்பாங்க. அப்போ உறவினர் மற்றும் இல்லாத
இல்லாதவர்களின் சரியான வகையை வரையறுக்கின்றன. உதாரணமாக, தென்னிந்தியாவில் ஒரு நபர் எதிர்பார்க்கப்படுகிறார் மற்றும் பெரும்பாலும் ஒருவரின் குறுக்கு உறவு. அதாவது தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே கிராஸ் கசின்ஸ் தான் வந்து மேரேஜ் பண்ணிப்பாங்க. அதாவது கிராஸ் கசின் சொன்னா அத்தை பசங்க இல்ல மாமா பசங்கள ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு வந்து அத்தை மகனையோ இல்ல மாமன் மகனையோ வந்து திருமணம் செய்து வச்சுக்குவாங்க. இந்த நடைமுறை வந்து அதிகமா எங்க காணப்படுது அப்படின்னா தென்னிந்தியாவுல வந்து காணப்படுது. அப்ப ஆனால் ஒரு இணையான உறவினரை திருமணம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. அப்ப இவங்க யாரை வந்து திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னா பேரலல் கசின், சித்தப்பா பசங்களையோ பெரியப்பா பசங்களையோ அவங்க வந்து திருமணம் செய்யறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து திருமண விதிகள். எதுக்காக அந்த திருமண விதிகள் போடப்பட்டிருக்கு அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்க உறவு முறைகள் வந்து வேற மாதிரி மாறிடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம வந்து சில தடைகள் வந்து வச்சிருக்கோம். நெறிமுறைகள்னு சொல்லலாம். இது வந்து ஒரு சோசியல் கண்ட்ரோலா வந்து ஆக்ட் ஆகுது. பரிசுகளின் பரிமாற்றம். ஒரு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்தா அந்த இடத்துல வந்து கண்டிப்பா வந்து பரிசுகள் வந்து பரிமாறப்படும். 2 பந்த வகையான முன்பதிவுகள் உலகம் முழுவதும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. இது வந்து உலகம் முழுவதும் எங்கெங்கெல்லாம் வந்து மேரேஜ் நடக்குதோ, மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம், திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உலகம் ஃபுல்லா எல்லா இடங்கள்லயுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். மேபி அதோட ஸ்ட்ரக்சர் மாறி இருக்கலாம், அதோட ஃபங்க்ஷன்ஸ் மாறி இருக்கலாம். ஆனா கண்டிப்பா வந்து என்னன்னா மேரேஜ் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து உலக லெவல்ல இன்னுமே இருந்துட்டு தான் இருக்கு. அப்போ கண்டிப்பா ஒரு திருமணம் அப்படின்னு நடக்கப்ப எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா பரிசுகளை வந்து அந்த மணப்பெண்களுக்கு வந்து வழங்குறதா ஒரு வழக்கம் வந்து இன்னும் வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. அப்போ அதை வந்து யாரு வந்து யாருக்காக கொடுப்பாங்க அப்படின்னா 2 சைடுமே இருக்கும். சில இடங்கள்ல மணமகள் மணமகனுக்கு கொடுக்கலாம், அதாவது பெண் வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்கலாம். சில இடங்கள்ல வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து பெண் வீட்டாருக்கு கொடுப்பாங்க. சோ இந்த மாதிரி அதான் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்தியாங்கிறது ஒரு மல்டி கல்ச்சுரல் டைவர்சிட்டி இருக்கிற ஒரு நாடு. அப்ப அந்த இடத்துல வெவ்வேறு நிலப்பரப்புக்கு ஏத்த மாதிரி அந்தந்த மக்கள் அந்தந்த பழக்க வழக்கங்களை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. வட இந்தியாவில இப்ப நம்ம பார்க்க போறது வந்து வட இந்தியாவில உறவுமுறை அமைப்பு வந்து எப்படி இருக்கு, அங்க வந்து அந்த கின்ஷிப் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். இந்த இதுல வந்து முத ஸ்டடி பண்ணது யாரு, கின்ஷிப்பை பத்தி ஆழமா வந்து ஒருத்தவங்க ஸ்டடி பண்றாங்க. அவங்க இராவதி கார்வே. இவங்க இராவதி கார்வே பத்தி சொல்லணும் அப்படின்னா இவங்க வந்து யாரோட ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா ஜிஎஸ் குரேவோட ஸ்டூடெண்ட். இவங்க ஃபர்ஸ்ட் ஃபீமேல் சோசியாலஜிஸ்ட் இன் இந்தியா. சோ முதல்ல இந்தியாவில இருந்து ஒரு பெண் சோசியாலஜிஸ்ட் வராங்கன்னா அது இராவதி கார்வே தான். இவங்க வந்து எங்க படிக்கிறாங்க அப்படின்னா எங்க இந்த உறவு முறைகளை பத்தி படிக்கிறாங்க அப்படின்னா வடக்கு வடக்கே இருக்கும் இமயமலைக்கும் தெற்கே உள்ள விந்திய தொடர்களுக்கும் இடையில் அமைந்துள்ள பகுதி அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு அடையாளம் படுத்திக்காம, அதாவது நார்த் இந்தியானா என்னென்ன ரீஜியன் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க எந்தெந்த ரீஜியன்ல எல்லாம் காமன் பிராக்டிசஸ் இருக்கு, இந்த கின்ஷிப் சிஸ்டம் வந்து இந்த இடத்துல காமனா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எங்கன்னா அந்த இமயமலை நார்த் ஆஃப் ஹிமாலயாஸ்ல இருந்து சவுத்துல வந்து விந்தியார் அந்த ரேஞ்சஸ், அந்த ரெண்டு மலைத்தொடர்களுக்கும் இடைப்பட்டுல இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்புகளை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா வட இந்தியாவில இருக்கக்கூடிய உறவு முறைகளை பத்தி அவங்க அந்த இடத்துல போய் படிக்கிறாங்க. அப்ப என்ன மாதிரியான உறவினர் குழுக்கள் வந்து இங்க இருக்கு, என்னென்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அந்த கின்ஷிப் வந்து இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பேட்ரி லீனேஜ் இருக்கு. அப்ப பேட்ரி லீனேஜ்ல என்ன அப்படின்னா அது வந்து ஒரு தந்தை வழி சமூகமா இருக்கு. அந்த சொத்துக்கள் வந்து எப்படி போகுது அப்படின்னா அந்த ஆண் வாரிசுகள் வழியா தான் அந்த சொத்துக்கள் வந்து பரிமாற்றப்படுகிறது. அதாவது ஒரு வீட்டுல வந்து ஒரு ஒரு வயது முதிர்ந்த, அதாவது ரொம்ப வந்து ஒரு எல்டர் பர்சன் வந்து ஒரு மென்னா இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் அந்த வீட்டுல எல்லா டிசிஷன்ஸும் எடுப்பாங்க. அடுத்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா அந்த சொத்துக்கள் வந்து ஆண் வாரிசு, இப்போ ஒரு தாத்தா இருக்காரு அப்படின்னா அது வந்து அவங்களோட பையனுக்கு தான் வந்து அந்த சொத்துக்கள் எல்லாமே போகும். திருப்பி அந்த பையன்கிட்ட இருந்து அவங்க பையனுக்கு தான் வந்து அந்த சொத்துக்கள் எல்லாமே பரிமாற்றப்படும். ஸோ இந்த மாதிரி ஆண் வாரிசு வழியாக அந்த சக்சஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நடக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம பேட்ரி லீனியேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா குலம் மற்றும் பரம்பரை குழுக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வந்து கிளான் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். கிளான் அண்ட் லீனியேஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த கிளான் அண்ட் லீனியேஜ் பாத்தீங்க அப்படின்னா கிளான் எக்ஸோகமின் சில விஷயங்கள் இருக்கு, கிளான் எண்டோகமின் சில விஷயங்கள் இருக்கு. அதாவது சில பேர் வந்து அவங்களோட கிளான்குள்ளேயே திருமணம் பண்ணிப்பாங்க, சில பேர் வந்து அவங்களோட கிளானை விட்டு வெளியில தான் வந்து திருமணம் பண்ணுவாங்க. அதாவது ஒரே கிளானுக்குள்ள திருமண உறவுகள் நடக்காது. அது வந்து ஒரு டைப் ஆஃப் கிளான் சொல்றாங்க. வேற ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேற கிளான்ஸ் கூட வந்து அவங்க திருமண உறவுகள் வச்சுக்க மாட்டாங்க. சோ அப்படி இருந்தது அப்படின்னா ஒரே கிளானுக்குள்ள பண்ணாம வெவ்வேறு கிளான்களுக்கு நடுவுல திருமண உறவுகள் இருந்துச்சுன்னா அது வந்து எக்ஸோகேமின்னு நம்ம சொல்லுவோம். எண்டோகேமஸ் மேரேஜ்னா அவங்க கிளானை விட்டு வெளி கிளான்ல இருந்து அவங்க திருமணம் பண்ண மாட்டாங்க, அவங்க கிளான்குள்ள இருந்தே தான் வந்து திருமண உறவுகள்லாம் நடைபெறும். அப்படி இருந்ததுன்னா அது எண்டோகேமஸ் மேரேஜ். அதுக்கப்புறம் சாதி மற்றும் துணை சாதி, காஸ்ட் அண்ட் சப் காஸ்ட். கண்டிப்பா வந்து என்ன இருக்கும் அப்படின்னா மெயினா வந்து ஒரு பெரிய ஜாதி இருந்தது, காமனா நேம் இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள வந்து கண்டிப்பா வந்து கிளை பிரிவுகள் வந்து நிறைய இருக்கும். ஸோ அந்த சப் காஸ்ட் அதுல வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்னென்ன சப் காஸ்ட் கூட எல்லாம் இவங்களால வந்து மேரேஜ்
ரிலேஷன்ஷிப் வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தே வில் ஹாவ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அப்போ ஏன் வந்து அவங்க வந்து இந்த சப்சார்டன் சப்காஸ்ட் கூட மட்டும் அவங்க வந்து அந்த மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றாங்க, ஏன் வந்து அதை பண்ணல அப்படின்னா அதான் வந்து நம்ம எக்ஸோகேமஸ் எண்டோகேமஸ்ல பார்ப்போம். ஏன்னா அவங்க எல்லாம் மேபி ஒரே லீனியேஜ்ல இருந்து வந்தவங்களா இருக்கலாம். அந்த கிளான்ல இருந்து அவங்களோட மூதாதைகள் ஒன்னாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்க மேரேஜ் ரிலேஷன்ஷிப் வந்து அக்செப்டபிளா இருக்கும். ஸோ அதனால சர்டைன் சப்காஸ்ட் மட்டும் எல்லாரும் கூடயும் பண்ண மாட்டாங்க. ஒரு சில சப்காஸ்ட் கூட இருக்க ரிலேஷன்ஷிப்ஸ் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ஸ் மட்டும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஒரு சில சப்காஸ்ட்ல இருக்கவங்க கூட அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபிக்டிவ் கின் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன டைப் ஆஃப் கின்ஷிப் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த டைப் ஆஃப் கின்ஷிப் வந்து உங்களுக்கு ரத்த சம்பந்தமாகவோ இல்ல திருமண உறவு முறை மூலமாகவோ உங்களுக்கு வராது. அப்ப எப்படி இந்த சொந்தங்கள் வரும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தவங்க வந்து ரக்ஷாபந்தன் அன்னைக்கு போய் ஒருத்தவங்களுக்கு ராக்கி கட்டி அவங்கள வந்து அவங்க பிரதரா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த பர்சன் வந்து இந்த ராக்கி கட்டினவங்களை சிஸ்டரா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அன்னையில இருந்து தே வில் பிகம் as a brother sisters. ஸோ அந்த மாதிரியான ஒரு கைண்ட் ஆஃப் பாண்ட் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபிக்டிவ் கின் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வீட்டுகள்லயே பாத்தீங்க அப்படின்னா நம்ம இருக்கிறோம், ஒரு ஊர்ல இருக்கோம், ஒரு தெருவுல இருக்கோம் அப்படின்னா நம்ம பக்கத்து வீட்டு எதிர்த்த வீட்டுக்காரங்களா நம்ம அத்தை மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் இல்லையா. ஸோ நம்ம வந்து உறவு முறைகள் மாதிரிதான் வந்து நம்ம நடந்துப்போம். நம்ம வீட்டுல செய்யறது எடுத்துட்டு போய் அவங்களுக்கு கொடுப்போம். ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து போவாங்க. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள். ஆனா அவங்க நிஜமாவே வந்து நம்மளோட ரத்த சம்பந்த உறவுகளா இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி திருமண உறவு முறைகள் மூலமா வந்த உறவுகளாவும் இருக்க மாட்டாங்க. ஆனா சொந்தக்காரங்க மாதிரியே இருப்பாங்க. ஒரு இமேஜினரி டைப் ஆஃப் அந்த பாண்ட் வந்து இருந்துட்டே இருக்கும். ஸோ திஸ் டைப் ஆஃப் கின்ஷிப் அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் கின்ஷிப் பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம ஃபிக்டிவ் கின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வந்து நீங்க எங்க பாக்கலாம் நேரடியா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. அந்த கிறிஸ்டியானிட்டியில ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த சர்ச்ல வச்சு அந்த குழந்தைக்கு வந்து காட் ஃபாதர் காட் மதர்ஸ் 2 பேரும் அறிவிப்பாங்க. அவங்களோட தாய் தந்தையர் போக காட் ஃபாதர் காட் மதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து அந்த குழந்தைய பெற்றவங்க கிடையாது. பட் இந்த காட் ஃபாதர் காட் மதர்ன்றவங்க அவங்க குழந்தைங்களாம் நினைச்சு அவங்கள வளர்க்குற மாதிரி. நம்ம தமிழ்ல சொல்ல போனோம் அப்படின்னா செவிலித்தாய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஃபிக்டிவ் கின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உறவினர் சொற்கள் பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணி உறவு முறைகளை வந்து நம்ம கூப்பிடுறோம், அவங்களை எப்படி நம்ம அடையாளப்படுத்தப்படுறோம் அப்படிங்கிறது. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. சச்சா அப்படின்னா ஃபாதர்ஸ் பிரதர், ஃபாதர்ஸோட யங்கர் பிரதரை வந்து சச்சான்னு கூப்பிடுவாங்க. அதே மாதிரி சச்சேரா அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ஃபாதர்ஸ் யங்கர் பிரதரோட பையன், அந்த சித்தப்பாங்களோட பையன் அப்படின்னா அவன் சச்சேரா அப்படின்னு சொல்லுவாங்க. பாய் அப்படின்னா பிரதர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா ஏதாவது இப்ப சச்சேரா பாய் அப்படின்னா கண்டிப்பா அந்த பர்சன் வந்து ஒரு பிரதர் ஒரு சிஸ்டர் பிரதரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஸோ பாய் அப்படின்னாலே பிரதர் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாமாவை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த மாமாவோட பையனை பாத்தீங்க அப்படின்னா மாமா பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அந்த பாய்ன்ற வார்த்தையை சேர்த்தாங்க அப்படின்னா he will become as a brother. அதாவது அவங்க வந்து பிரதரை தான் வந்து பாய் அப்படின்னு சொல்லிட்டு ரெகக்னைஸ் பண்றாங்க. ஸோ வந்து ஒன்ஸ் பிரதர்ஸ் சைல்ட வந்து அவங்க எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னா பாட்டியா அப்படின்னு சொல்றாங்க. பாட்டியா அது வந்து மேலா இருந்துச்சுன்னா பாட்டியா, ஃபீமேல் இருந்ததுன்னா பாட்டிஜி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதே மாதிரி ஒன்ஸ் சிஸ்டர்ஸ் சைல்டு அக்காவோ இல்ல தங்கச்சி பசங்களை அவங்க எப்படி அட்ரஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பாஞ்சா இல்லைன்னா பாஞ்சி. மேல்னா பாஞ்சா, ஃபீமேல்னா வந்து பாஞ்சி. ஓகேவா. இது வந்து என்னன்னா நார்த் இந்தியால இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ஸ் அதாவது கின்ஷிப் டெர்மினாலஜிஸ் நம்ம சொல்றோம். உறவு முறைகளை எப்படி அடையாளப்படுத்தி அவங்க கூப்பிடுறாங்க, எப்படி வந்து அவங்களை அட்ரஸ் பண்றாங்க அப்படிங்கறதுதான் இப்ப நம்ம பார்த்தோம். சமூக நடத்தையை குறிக்கும் உறவினர் விதிமுறைகள். உறவினர்கள் நடத்தை பற்றிய கருத்து ஏஆரால் வழங்கப்பட்டது. ராட்கிளிஃப் பிரவுன் உறவினர் நடத்தையை தெரிவிக்கும் 3 வகையான உறவு விதிகளை வந்து அவர் அடையாளப்படுத்துறாரு அப்படின்னு சொல்றாங்க. என்ன மாதிரியான உறவு முறைகளை வந்து அவர் அடையாளப்படுத்துறாருன்னு பாத்தீங்க அப்படின்னா உடன்பிறப்பு குழுவின் ஒற்றுமை. இப்ப இவர் வந்து என்ன பண்றாரு, ஏஆர் அப்படின்றவங்க வந்து ராட்கிளிஃப் பிரவுன் வந்து ஸ்டடி பண்றாரு கின்ஷிப் வந்து. அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவர் ஒரு 3 விதி கொடுக்குறாரு. 3 விதிகள் என்ன சொல்றாங்கன்னா உடன்பிறப்பு குழுவின் ஒற்றுமை. அப்ப உடன் பிறந்தவர்கள் எல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அருகில் உள்ள தலைமுறைகளின் தூரம், அதாவது நியர்பை ஜெனரேஷன்ஸ்க்கு நடுவுல இருக்க அந்த கேப்ஸ், எத்தனை ஜெனரேஷனுக்கு கழிச்சு அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்
அந்த மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பை ஆரம்பிக்கிறாங்க. 3 ஜெனரேஷன்ஸ்க்கு மட்டும் அவங்க அவங்களுக்குள்ள மேரேஜஸ் பண்ணிக்க மாட்டாங்களா, இல்ல அதையும் தாண்டி போகுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருகில் உள்ள தலைமுறைகளின் தூரம் எவ்வளவு இருக்கு அப்படின்றத பாக்குறாரு. மாற்று தலைமுறைகளின் இணைப்பு. அப்ப மேரேஜஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், உறவு முறைகள் 2 டைப்பா வரும். ஒண்ணு வந்து ரத்த சம்பந்தமான உறவுகள், இன்னொன்னு வந்து திருமண பந்தத்தால வரக்கூடிய உறவு முறைகள். அப்போ அந்த இணைப்பு தலைமுறைகள் வேற ஒரு மாற்று தலைமுறை வந்து இணையுது அப்படின்னா அது எந்த இடத்துல நடந்திருக்கு, எந்த ஜெனரேஷன்ஸ்ல இருந்து அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்குது. சோ இந்த 3 விதிகளையும் வந்து நம்ம கின்ஷிப்ல கண்டிப்பா படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உறவு முறை நடத்தையின் 2 முக்கிய வடிவங்கள் பாத்தீங்க அப்படின்னா நகைச்சுவையான உறவுகள் மற்றும் தவிர்க்கும் உறவுகள். அது வந்து ஜோக்கிங் ரிலேஷன்ஷிப், அவாய்டிங் ரிலேஷன்ஷிப்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அதாவது இதை ஏன் வந்து நம்ம கொண்டுட்டு வரணும், இரண்டும் ஒரே செயல்பாடு தான். உறவினர்கள் அப்படின்னாலே எல்லாருமே ஒரே செயல்பாடு தான் செய்யறாங்க. பதற்றத்தை குறைக்கவும் ஆபத்தான உறவுகளின் போது ஒரு வினோதமான முறையாக செயல்படவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜோக்கிங் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா அவங்களுக்குள்ள அந்த கம்யூனிகேஷன்ஸே வந்து ரொம்ப ஜாலியான ஒரு கம்யூனிகேஷன்ஸா இருக்கும். அதே இது அவாய்டிங் ரிலேஷன்ஷிப்னா ஒருத்தர் வந்து சரியாவே பேசிக்க மாட்டாங்க, வாங்கன்னா அவ்வளவுதான். அதுக்கு மேல வந்து அவங்களுக்குள்ள பெரிய அளவுக்கு கம்யூனிகேஷன்ஸ் வந்து இருக்காது. இந்த ஜோக்கிங் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னா மச்சினிச்சி கூட வந்து நிறைய ஜோக்கிங் ரிலேஷன்ஷிப் பண்ணுவாங்க, கொழுந்தியாங்க கூட வந்து நிறைய ஜோக்கிங் ரிலேஷன்ஷிப்ஸ் பண்ணுவாங்க. அதாவது என்ன, அவங்களோட டாக்கே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கிண்டல் கேலியா தான் இருக்கும், அவங்க பேச்சுவார்த்தைகள் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில ரிலேஷன்ஸ்குள்ள மட்டும்தான் அலௌடு. அதே இது மருமகன் மாமியார்னு பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோக்கா வந்து அவங்களுக்குள்ள அந்த பேச்சுவார்த்தைகள் வந்து இருக்காது. இதை வந்து அவாய்டிங் ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் நம்ம சில இடங்கள்ல வந்து அவாய்டிங் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கோம், ஏன் சில இடங்கள்ல வந்து நம்ம ஜோக்கிங் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு சிலவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து வேற மாதிரி தவறான உறவுகள்ல போய் முடிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக they have kept as an avoiding relationship. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்கார் லூயிஸ் அப்படின்றவங்க ஒரு வட இந்திய கிராமத்தை பற்றி தனது ஆய்வில் ஒரு நபருக்கும் அவரது மூத்த சகோதரரின் மனைவிக்கும் இடையிலான வடிவத்தையும் உறவையும் விவரிக்கிறார். இது தேவர் பாபி உறவு என்று பிரபலமாக அறியப்படுகிறது. இது ஒரு நகைச்சுவையான உறவாகும். இந்து திருமணவதிகளின்படி ஒரு ஆண் தனது மூத்த சகோதரனின் விதவையை திருமணம் செய்து கொள்ளலாம், ஆனால் அவரது தம்பியின் மனைவியை அல்ல. அதாவது இந்த ஆஸ்கர் லோயஸ் அப்படின்றவங்க நார்த் இந்தியால இருக்கக்கூடிய ஒரு கின்ஷிப் பத்தி படிக்கிறாங்க. அவர் என்ன டைப்பா படிக்கிறார் அப்படின்னா ஒரு எல்டர் பிரதர் இருக்காங்க, ஒரு மூத்த சகோதரரோட மனைவி இருக்காங்க. அந்த மூத்த சகோதரோட மனைவி வந்து இன்கேஸ் அந்த மூத்த சகோதரன் இறந்து போயிட்டாங்க, அந்த மூத்த சகோதரருடைய மனைவி வந்து இன்னைக்கு விதவையா இருக்காங்க அப்படின்னா அந்த இளைய சகோதரர் வந்து அந்த மூத்த சகோதரனுடைய மனைவியை வந்து திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு இருக்கு. ஆனா அதே இது அந்த மூத்த சகோதரர் வந்து இளைய சகோதரரோட மனைவி, இன்கேஸ் இளைய சகோதரர் வந்து இறந்துட்டாரு, அந்த இளைய சகோதரரோட ஒய்ஃப் வந்து இன்னைக்கு விதவை ஆயிட்டாங்க அப்படின்னா he can't marry her. சோ ஒன்லி எல்டர் பிரதரோட ஒய்ஃபை மட்டும்தான் அந்த யங்கர் பிரதர் வந்து மேரேஜ் பண்ணிக்க முடியும். அப்ப இந்த மாதிரியான ஒரு ரூல்ஸ் வந்து அவங்க வச்சிருக்காங்க. அது வந்து ஜோக்கிங் ரிலேஷன்ஷிப்பாவும் அவங்க பார்க்கப்படுது, அது வந்து அக்செப்டபிள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நகைச்சுவையான உறவுக்கு மாறாக ஒரு பெண்ணுக்கும் அவரது கணவரின் தந்தைக்கும் இடையிலான தவிர்ப்பு நடத்தை, அதே போல் அவர் தனது கணவரின் மூத்த சகோதரரை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவாய்டிங் ரிலேஷன்ஷிப்க்கு எக்ஸாம்பிளா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஒய்ஃபுக்கும் அவங்களோட ஃபாதர் இன் லா அதாவது மாமனாருக்கும் இருக்கக்கூடிய உறவுகளை வந்து அவாய்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த யங்கர் பிரதரினுடைய ஒய்ஃபும் அந்த எல்டர் பிரதருக்கு அவங்க 2 பேத்துக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வந்து அவாய்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அடுத்து பாத்தீங்க அப்படின்னா திருமண விதிகள். இப்ப இந்த மேரேஜ் ரூல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து குல எக்ஸோகாமி, அதாவது கிளான் எக்ஸோகாமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிளான் எக்ஸோகாமினா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரிதான். கிளான் எக்ஸோகாமி அப்படிங்கிறது ஒரே கிளானுக்குள்ள மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்க, அவங்க கிளானுக்குள்ள இருந்தே திருமண உறவுகள் வந்து நடக்காது. அப்ப வெவ்வேறு கிளான் கூட தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில திருமண உறவு முறைகள் வந்து நடக்கும். மேபி வந்து அந்த கிளானுமே சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், அவங்க கூட மட்டும்தான் வந்து நாங்க மேரைட்டல் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து வச்சுக்குவோம், இவங்களோட மட்டும்தான் எங்களுக்கு வந்து திருமண உறவுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் சில நெறிமுறைகள் வந்து வச்சிருப்பாங்க. சோ வந்து கிளான் அப்படிங்கிறனாலே அது வந்து எக்ஸோகேமஸ் தான். கிளான் வந்து எக்ஸோகேமஸ் இங்க இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 4 குல ஆட்சி, 4 கிளான் ரூல்னு சொல்றாங்க. சோ விவாதி கார்வே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு 4 ரூல் வந்து சொல்றாங்க. என்னென்ன ரூல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மேன் வந்து cannot marry a woman, அதாவது அவங்களோட யாரெல்லாம் வந்து
மேரேஜ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில நெறிமுறைகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யார் யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, இவங்களோட ஃபாதர்ஸ் கோத்ரா, அதாவது இவங்க தந்தை வழியில இருக்க கோத்திரத்துல இருக்கக்கூடிய கிளான் அவங்களுக்குள்ள வந்து மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்க. அதே மாதிரி அவங்களோட அம்மாவோட கோத்ரா அவங்கள வந்து மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்க. ஃபாதரோட கோத்ரா, அதே மாதிரி மதரோடைய கோத்ரா. ஸோ இது ரெண்டுத்தையுமே என்ன பண்ண மாட்டாங்க, இந்த 4 ஃபர்ஸ்ட் கிளான் என்னன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபாதர்ஸ் கோத்ரா, தந்தையோடைய கோத்திரத்துல இருந்து வரக்கூடிய கிளானை வந்து மேரேஜ் அவங்களெல்லாம் வந்து மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ல அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அடுத்து வந்து மதர்ஸ் கோத்ரா, அதுக்கப்புறம் மதர்ஸ் கோத்ரா, அதாவது தந்தையினுடைய தாய் இருக்காங்கல்ல அவங்களோட கோத்திரத்துல இருக்கவங்கள கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. அப்புறம் மதர்ஸ் கோத்ரா. சோ வந்து இந்த 4 விதிகளையும் 4 குல ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த 4 கிளான் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. துணை சாதிகள் திருமணம், சப்காஸ்ட் கூட வந்து சில மேரேஜஸ் நடக்கும். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி கேஸ்ட் அண்ட் சப்காஸ்ட்ல ஒரு மேஜரா ஒரு கேஸ்ட் இருக்குன்னா நிறைய சப்காஸ்ட் இருக்குன்னா இப்போ ஒரு 5 சப்காஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல 2 சப்காஸ்ட் கூட மட்டும் உங்க மேபி மேரேஜ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். சில சப்காஸ்ட் கூட அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பேஸ்ட் ஆன் தேர் அந்த சொசைட்டில அவங்களுக்கு என்ன மாதிரியான மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கோ அது வந்து அவங்களுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி அவங்களோட திருமண உறவுகள் வந்து நடைபெறும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உறவினர்களிடையே பரிசு சடங்கு மற்றும் பரிமாற்றம். பரிசு சடங்கு மற்றும் பரிமாற்றம்னா திருமணம் நடந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து என்ன ஆகும், ஒரு பரிசுகள் வந்து அதுல பரிமாற்றம் கண்டிப்பா வந்து நடக்கும். அப்போ ஏசி மேயர் அப்படின்றவங்க மால்வால இருக்கிற ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய உறவு முறையை பத்தி படிக்கிறாரு. அதுல என்ன அந்த ஆய்வுல அவருக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, ஒருவரின் தாயின் சகோதரர் வழங்கிய அனைத்து பரிசுகளும் மாமேர் என்று அழைக்கப்படுகின்றன. தாயின் சகோதரர் வழங்கிய பரிசுகளுக்கு மாறாக ஒருவரின் அக்டேன்களால் வழங்கப்படும் தடை எனப்படும் பரிசுகள் உள்ளன அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு திருமணம் நடந்தது அப்படின்னா ஒரு மணப்பெண்ணுக்கோ இல்ல மணமகனுக்கோ அவங்க தாயாரினுடைய சகோதரர் நம்ம வந்து மாமான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாமா சீர் வந்து அவங்க செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்கன்னா மாமேர். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சொல்றாங்க. இது ரிச்சுவலா வந்து அங்க இடத்துல ஃபாலோ பண்ணப்படுது. எங்க அப்படின்னா மால்வா அப்படிங்கிற ரீஜியன்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தென்னிந்தியாவில் உறவு முறை அமைப்பு. இப்ப நம்ம பார்த்தது நார்த் இந்தியால என்னென்ன மாதிரியான மேரேஜ் ரூல்ஸ் இருந்துச்சு, கின்ஷிப் டெர்மினாலஜிஸ், அந்த இடத்துல மேரேஜ் அப்போ என்ன மாதிரியான பரிசுகள் பரிமாற்றப்படுதுன்னு பார்த்தோம். இப்ப அதே மாதிரி தென்னிந்தியாவில அந்த உறவு முறைகளுடைய அமைப்பு வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா இந்த 4 ரீஜனையும் சேர்த்து நம்ம தென்னிந்தியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த 4 ரீஜனுக்கும் தான் பொதுவான அந்த கின்ஷிப் எல்லாம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறோம் அப்படின்னா உறவினரோட குழுக்கள் பாக்குறோம். அப்ப அந்த உறவினர்கள் குழுக்கள்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா பேட்ரிக் லினேஜ், அதேதான் தந்தை வழி சமூகமா இருக்கு. தந்தை வழி சமூகம்னா ஒரு அந்த வீட்டுல ஒரு குடும்பம் இருக்கு அப்படின்னா அந்த குடும்பத்துல வயதிற்கு மூத்த பெரியவர் யார் இருக்காரோ ஒரு ஆண் யார் இருக்காங்களோ அவங்க தான் மேஜர் டெசிஷன் ரோல் பிளே பண்ணுவாங்க. அதே மாதிரி சொத்துக்கள் வந்து ஆண் வாரிசுகள் வழியா தான் வந்து பரிமாற்றம் வந்துட்டு இருக்கும். அந்த சக்சஷன் ஆஃப் அந்த பொசிஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அது ஆண் வாரிசுகள் மூலியமா தான் நடக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா துணை உறவினர்கள்னு சொல்லுவோம், அஃபீனல் ரிலேட்டிவ்ஸ், அதாவது நம்ம எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியில இருக்கக்கூடியவங்க வந்து அஃபீனல் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உறவினர்களின் சொற்கள் நம்ம வந்து பார்த்தோம்ல, அங்க எப்படிலாம் சச்சானா யாரு, சச்சேரானா யாரு, மம்மா பாய்னா யாரு அப்படின்னு சொல்லிட்டு மமேரா பாய்னா யாரு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தோம்ல. அதே மாதிரி இங்க வந்து உறவினர்களை என்னென்ன மாதிரியான சொற்கள் யூஸ் பண்ணி கூப்பிடுறாங்க அப்படின்னா நமக்கு தெரியும், அண்ணன் தம்பி அப்படின்னா பிரதர் சிஸ்டர்ஸ் ரிலேஷன்ஷிப்குள்ள வந்துருவாங்க. மாமா மச்சான் அப்படின்னா அது ஒரு கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப், கிராஸ் கசின் ரிலேஷன்ஷிப். அதே இது பங்காளிகள் பாத்தீங்க அப்படின்னா அது வந்து பேரலல் கசின்ஸோட ரிலேஷன்ஷிப். ஸோ இதுதான் வந்து அவங்க யூஸ் பண்ற உறவினர்களோட சொற்கள். இதுக்கு வந்து என்ன அப்படின்னா பேரலல் இணை மற்றும் குறுக்கு உறவினர்கள்னு பாத்தீங்க அப்படின்னா பேரலல் அண்ட் கிராஸ் கசின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த சவுத் இந்தியால நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிராஸ் கசின்ஸை தான் மேரேஜ் பண்ணுவாங்க. பேரலல் கசின்ஸ்க்கு நடுவில் மேரேஜஸ் நடக்காது. இது வந்து மேஜர், அதாவது மேரேஜஸ்ல நடக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரூல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உறவினர் சொற்களின் வகைப்பாடு இயல்பு. உறவினர் சொற்கள் வந்து எப்படி வகைப்பாடு பார்த்துக்கோ நம்ம பார்த்த மாதிரி பங்காளி, மாமா மச்சின். அப்ப பங்காளி அப்படிங்கிறவங்க வந்து இந்த பேரலல் கசின்ஸ்ல வந்துருவாங்க, ஒரே கிளான சம்பந்தப்பட்டவங்களா இருப்பாங்க. இந்த மாமா மச்சின்ன்றவங்க வந்து கிராஸ் கசின்ஸ் லிஸ்ட்ல வந்து வந்துருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அண்ணன் தங்க இதுல வந்து
மேரேஜஸ் யார் யாருக்கு நடுவுல நடக்கும் அப்படின்னா, ஃபாதர்ஸ், சிஸ்டர்ஸ் அவங்களோட ஃபாதரோட சிஸ்டர்ஸோட டாட்டர் ஆர் சன் அவங்கள மேரேஜ் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி மதர்ஸ் பிரதர் மாமா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க பசங்களை வந்து மேரேஜ் பண்ணிக்குவாங்க. ஸோ வந்து இது என்ன அப்படின்னா 2 வகையா வந்து நம்ம பார்த்துருப்போம். ஒன்று பங்காளி, இன்னொன்று மாமா மச்சினன் நம்ம பார்த்துருக்கோம். ஏன் அப்படின்னு ஏன் வந்து காமனான டேர்ம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இவங்கெல்லாம் கிராஸ் கசின்ஸ், பங்காளிகள் எல்லாருமே பேரலல் கசின்ஸ்ல வந்துருவாங்க. சோ அதாவது அவங்களுக்கு பங்காளிகளுக்குள்ள திருமண உறவு முறைகள் நடக்கக்கூடாது, இதுதான் வந்து ரூல். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருமண விதிகள். இப்ப வந்து மேரேஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சொல்றாங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்றாங்க. முன்னுரிமை திருமண விதிகள் 3 வகைகள்ல இருக்கு. தென்னிந்தியாவில் பல சாதிகளில் ஒரு ஆணுக்கும் அவரது மூத்த சகோதரியின் மகளுக்கும் இடையிலான திருமணத்திற்கு முதல் விருப்பம் வழங்கப்படுகிறது. அதாவது அக்கா பொண்ணுங்களை கல்யாணம் பண்ற விஷயம் வந்து ரொம்ப வந்து அக்செப்டபிளான ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து அதுக்கு தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, ஒரு ஆணுக்கும் அவரது மூத்த சகோதரியின் மகளுக்கும் இடையிலான திருமண அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி அந்த வயதுல வந்து பசங்க இல்ல அப்படின்னாதான் அவங்க அடுத்து வந்து வேற இடங்கள்லயே வந்து மாப்பிள்ளையோ பெண்களோ வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து இவங்க யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, அக்காவுடைய பொண்ணு இருந்துச்சு அப்படின்னா வீட்டுல அக்கா பொண்ணையே கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அதான் முதல் விருப்பம் அப்படின்னு சொல்றாங்க. நாயர்கள் போன்ற தாய்வழி சமூகங்களில் இது அனுமதிக்கப்படவில்லை. ஆனா நாயர்ஸ் பாத்தீங்க, கேரளால இருக்கக்கூடிய நாயர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சிஸ்டம் அவங்க மட்டும் ஃபாலோ பண்ணல, அவங்க வந்து இதை அக்செப்டும் பண்ணிக்கல. ஆனா ஆல் ஓவர் சவுத் இந்தியா இது வந்து காமனான ஒரு பழக்க வழக்கமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. விருப்பமான திருமணத்தின் அடுத்த வகை ஒரு ஆணின் தந்தையின் சகோதரியின் மகளுடன் திருமணம். அதாவது ஒரு ஆணோட தந்தையோட சகோதரி யாருங்க, அத்தை. சோ அத்தை பசங்களை வந்து திருமணம் செஞ்சுக்கிறது அக்செப்டபிளான விஷயம். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து அக்கா பொண்ணுக்கு, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து அத்தை பசங்க, அதுக்கப்புறம் தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஆணுக்கும் அவரது தாயின் சகோதரியின் மகளுக்கும், தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் மாமா பசங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 ப்ரிஃபரன்ஸ்ல தான் வந்து என்ன நடக்குது அப்படின்னா மேரேஜஸ் நடக்குது. திருமண விதிகள் எங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா சவுத் இந்தியால இதோட ரூல்ஸ் இருக்கு. வடகிழக்கு மற்றும் தென்மேற்கு இந்தியாவில் உள்ள தாய்வழி சமூகங்களின் உறவினர்கள் அமைப்பு. வடகிழக்கு இந்தியாவில் மேகாலயா மற்றும் அசாம், கரோ மற்றும் காசி பழங்குடியினரிடையே தாய்வழி சமூக அமைப்பு காணப்படுகிறது. தென்னிந்தியாவில் கேரளாவில், கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் லட்சத்தீவு யூனியன், அதாவது லட்சதீப் யூனியன் டெரிட்டரி இருக்கு இல்லையா, சோ அங்கேயும் வந்து சில தாய்வழி சமூகங்கள் வந்து இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து காசி ட்ரைப்ஸ். சோ இவங்கல வந்து தாய்வழி சமூகத்துல என்ன வந்து வித்தியாசமா இருக்கு, என்ன மாதிரியான யூனிக் கல்ச்சர் வந்து இவங்க ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இங்க வந்து நம்ம பார்த்தோம் மேட்ரிலீனியல் சொசைட்டி, இது வந்து ஒரு மேட்ரிலீனியலா இருக்கு. அப்ப மேட்ரிலீனியல் மேட்ரியார்கி அப்படின்னா காசி ட்ரைபை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து எல்லாமே தாய்வழி சமூகமா இருக்கும். அப்ப தாய்வழி சமூகம்னா ஒரு பெண் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திருமணமாகி அவங்களோட கணவர் தான் வந்து பெண் வீட்டுக்கே கூட வந்துருவாங்க. அதாவது திருமணம் முடிந்த கையோட மணமகளோட வீட்டுக்கு, பெண் வீட்டார் வீட்டுக்கு வந்துருவாங்க. மேட்ரிலீனியல் டைப் ஆஃப் சொசைட்டி. மேட்ரி லோக்கலாவும் இது இருக்கும். அதே மாதிரி சில டெசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னா எல்லா விஷயமே வந்து யாரோட தலைமையில நடக்கும், அந்த வீட்டுல இருக்கக்கூடிய முது பெண்கள் அவங்களோட தலைமையில தான் இது எல்லாமே நடக்கும். இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல எப்படி வந்து இவங்க அட்ரஸ் பண்றாங்க, மெச்சாங் அப்படின்னு சொல்றாங்க. மொச்சாங் இல்ல மெச்சாங் அந்த மாதிரி அதை வந்து அப்படி சொன்னாங்க அப்படின்னா இந்த கைண்ட் ஆஃப் ஃபாலோ பண்ணிட்டு வராங்களே இந்த டைப் ஆஃப் கின்ஷிப்பை வந்து அவங்க மெச்சாங் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களோட நேமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கூட அந்த ஃபேமிலி நேம் எடுத்துப்பாங்க, அது வந்து மதர்ஸ் ஃபேமிலி நேம் தான் அவங்க கூட எடுத்துட்டு போவாங்க. ஃபாதர்ஸ் ஃபேமிலி நேம் வந்து ஃபாதரோட பேரை வந்து பின்னாடி சேர்த்துக்க மாட்டாங்க, மதர்ஸ் நேம் தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கூட சேர்த்துப்பாங்க. ஆனா முக்கியமான விஷயம் எல்லா விஷயங்களையும் பெண்கள் தான் முடிவெடுப்பாங்க. ஆனா அந்த ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்டமா அதோட மெயின்டெனன்ஸ் இல்ல அதுல ஏதாவது டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா அதுல மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்கள் வந்து இன்வால்வ் ஆவாங்க. அப்புறம் வந்து 2 யூனிட்ஸ் இருக்கும், இவங்களுக்குள்ளேயே வந்து 2 கிளான் மாதிரி இருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து சங்மா, இன்னொருத்தவங்க மரா. ஆனா இவங்க 2 பேத்துக்குள்ளயுமே என்ன நடக்காது அப்படின்னா மேரேஜஸ் நடக்காது. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மேரேஜஸ் அலோட் கிடையாது, அந்த மாதிரி விஷயம். அதாவது இவங்க எண்டோகேமஸ், அவங்கவுங்க கிளான்குள்ளதான் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேரேஜ் இதுல வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாப்பிள்ளை வந்து இங்க வந்துடுறாரு இல்லையா கல்யாணம் முடிஞ்ச கையோட, இன்கேஸ் அந்த மாப்பிள்ளை வந்து அவங்க ஒய்ஃபோட அவங்க மாமனார் வீட்டுல இருக்கும்போது அவங்க மாமனார் வந்து இறந்து போயிட்டாரு ஏதோ ஒரு வகையில அப்படின்னா
இந்த மாப்பிள்ளை வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா அவங்க மாமியாரையே வந்து திருமணம் செஞ்சுக்குவாரு. ஏன் வந்து இந்த மாதிரி விஷயம் பண்றாங்க, ஏன் வந்து ஒரு மாமியாரை போய் வந்து திருமணம் பண்றாங்க அப்படின்னா, எக்கனாமிக்கா வந்து அவரு தான் வந்து அவங்களுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற காரணத்துக்காக வந்து இந்த மேரேஜ் செய்யப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஒரு ரிச்சுவல் மாதிரி பண்றாங்க. மத்தபடி அதை தாண்டி எந்த ஒரு விஷயமும் நடக்காது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து இது வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது இந்தியால. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்க இதுல டிவோர்ஸ் ரேட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப லோவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பார்ட் ஆஃப் பீப்புள், இந்த காசி ட்ரைப்ஸ் வந்து எங்க இருக்காங்க பாத்தீங்கன்னா மேகாலயா அந்த பார்ட்ல வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் காசி ட்ரைப்ஸ் பார்த்தோம். இவங்க வந்து மெகாலயால இருப்பாங்க. காசி கரோ 2 பேருமே எங்க இருக்காங்கன்னா மெகாலயால தான் இருக்காங்க. இவங்களும் மேட்ரிலீனியல் சொசைட்டி, மேட்ரி லோக்கலாவும் இருக்காங்க. சக்சஷன், இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாமே வந்து தாய் வழி பெண் குழந்தைகள் வழியா தான் வரும். எக்ஸோகேமஸ் கிளான், ஒரே கிளானுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, வெவ்வேறு கிளான் கூட தான் வந்து இவங்க வந்து மேரேஜஸ் நடக்கும். மேட்ரிலீனியல் கிராஸ் கசின்ஸ் மேரேஜஸ் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. மேட்ரிலீனியல் கிராஸ் கசின்ஸ் மேரேஜஸ்னா என்னன்னா, அம்மாவுடைய சகோதரர்களுடைய பசங்களை தான் திருமணம் செஞ்சுக்குவாங்க. அதாவது மாமா பசங்களை மட்டும்தான் திருமணம் செஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி லெவிரேட், சாரோரேட், இந்த 2 டைப் ஆஃப் மேரேஜும் நாட் அக்செப்டபிள். லெவிரேட்னு வச்சுக்கோங்களேன். ரெவிலேட்னா இப்ப வந்து மேரேஜ்கள் ஹஸ்பண்ட்ஸ் பிரதர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இன்கேஸ் ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு கப்பல் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க ஹஸ்பண்டோடைய பிரதர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அப்படி வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதே மாதிரி சாரோரேட்டுமே அக்செப்டபிள் கிடையாது அங்க. யாரை பொறுத்த வரைக்கும் இந்த காசி ட்ரைப்ஸை பொறுத்த வரைக்கும். சாரோரேட்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்கேஸ் உங்களோட ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஒய்ஃபோட சிஸ்டர்ஸை மேரேஜ் பண்ணிக்கிறக்கூடிய பழக்கமும் இருக்கும். அது வந்து என்ன யாருக்கு அக்செப்டபிள் கிடையாதுன்னா காசி ட்ரைப்ஸ் வந்து அதை பண்ண மாட்டாங்க. லெவிரேட், சாரோரேட் ரெண்டுமே பண்ண மாட்டாங்க. ஒன்லி அந்த மேட்டர்னல் கிராஸ் கசின்ஸ் கூட தான் என்ன நடக்கும் அப்படின்னா மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி வந்து எப்படின்னா மேரேஜ் நடக்குது இல்லையா, அந்த மேரேஜஸ் வந்து பிஃபோர் மேரேஜ் ப்ராப்பர்ட்டி, இப்போ ஒரு ஆண் இருக்காங்க அப்படின்னா அவர் திருமணம் ஆகுறதுக்கு முன்னாடி அவர் சம்பாதிக்கிற அனைத்து சொத்துக்களும், அவர் என்னென்ன செல்வங்களை வந்து வச்சிருக்காரோ இல்ல என்னென்ன ஏர்ன் பண்றாங்களோ அது எல்லாமே யாருக்கு சொந்தம்னு பாத்தீங்க அப்படின்னா அது வந்து அவங்க அம்மாவுக்கு தான் சொந்தம். அதே இது ஆஃப்டர் மேரேஜ் அவர் என்னென்ன ஏர்ன் பண்றாரோ அது எல்லாமே யாருக்கு சொந்தம் பாத்தீங்கன்னா அவங்களோட ஒய்ஃபுக்கு தான் சொந்தம். ஸோ இதுதான் வந்து நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய சில மேட்ரி லோக்கல் சொசைட்டிஸோடைய உறவினர்களோட அமைப்பு. இது வந்து நம்ம பார்த்திருக்கோம். இப்ப நம்ம அடுத்து வந்து வேற ஒரு டாபிக் உள்ள போறோம். வேற ஒரு டாபிக் வந்து வர்க்கம், அதிகாரம் மற்றும் சமத்துவம். இதுல இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம மேட்ரிலி சொசைட்டில நாயர்ஸும் வருவாங்க கேரளால. சோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா விசிட்டிங் ஹஸ்பண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து இவங்களோட யூனிக்கான சிஸ்டம் வந்து விசிட்டிங் ஹஸ்பண்ட்ஸ். அதாவது ஒரு பெண் வந்து நிறைய ஆண்களை திருமணம் செய்யக்கூடிய ஒரு கம்யூனிட்டி வந்து நம்ம நாயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேரளால பார்த்திருக்கோம். விசிட்டிங் ஹஸ்பண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரே ஃபர்ஸ்ட் மேரேஜ் நடக்குது இல்லையா, அதுதான் வந்து அவங்கதான் வந்து லீகல் ஹஸ்பண்டா வந்து பார்க்கப்படுவாங்க. அப்பப்போ அதாவது ஒரு தாய் இருப்பாங்க, அவங்களோட குழந்தைகள் எல்லாமே அந்த வீட்டுல இருப்பாங்க. ஸோ இப்படிதான் இருக்கும். அவங்க மேரேஜ் பண்ணியிருக்க ஒரு நாலஞ்சு பேர் வந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குலாம் எப்போ டைம் கிடைக்கும் அப்பப்ப வந்து அவங்களோட குழந்தைங்களையும் அந்த தாயும் வந்து பார்த்துட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கிறது வந்து நாயர்ஸ்ல கேரளால நடக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா லக்ஷதீப் பாத்தீங்கன்னா டூவல் லோக்கல் ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் திருமணம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் 2 பேரும் தனித்தனியா தான் அவங்கவுங்க வீட்டுல தான் இருப்பாங்க. விமென் வந்து அவங்க வீட்டுக்கு போயிருவாங்க, மெயின் வந்து அவங்களோட வீட்டுக்கு போயிருவாங்க. ஆனா அந்த ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டே ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு நைட்டு மட்டும்தான் அவங்களோட ஒய்ஃபோட வீட்டுக்கு வரணும். ஸோ இது வந்து டுவல் லோக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து லக்ஷதீப்ல இருக்க பழங்குடியினர்கள்ட்டே காணப்படக்கூடிய ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்ப நம்ம அடுத்த டாபிக்குள்ள போலாம். இது வந்து வர்க்கம், அதிகாரம் மற்றும் சமத்துவம் என்ன. இது பாத்தீங்க அப்படின்னா வர்க்கம்னா என்ன, அதிகாரம்னா என்ன, சமத்துவம் ஏன் இது ரெண்டும் கிளாஸ், பவர், இன்இக்வாலிட்டி. கண்டிப்பா வந்து கிளாஸ் இருந்தது அப்படின்னா அதுல வந்து என்னாகும் பவரை இன்ஃபுளுன்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ பவர் வந்துருச்சு அப்படின்னாலே கண்டிப்பா வந்து என்னாகும் இன்இக்வாலிட்டி சொசைட்டில அதிகமா இருக்கும். ஸோ எப்படியெல்லாம் இது சொசைட்டியை இம்பாக்ட் பண்ணுது, எப்படி வந்து மக்கள் பாதிக்கப்படுறாங்க, சொசைட்டிக்குள்ள என்ன மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப இந்திய சமூகம் மிகவும் அடுக்கு சமூகம், அதாவது நிறைய ஸ்ட்ராட்டிபிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு சமூகம்னு சொல்றாங்க இல்ல. நிறைய ஸ்ட்ராட்டிபிகேஷன்ஸ் இருக்கு, வேரியஸ் டைப்ஸ்ல இருக்கு, வேரியஸ் கைண்ட்ஸ்ல இருக்கு.
ஆனா கண்டிப்பா என்ன இருக்கு அப்படின்னா ஸ்ட்ராட்டிபிகேஷன்ங்கிறது இருக்கு. பல அடுக்குகள் ஒரு சமூகத்துல இருக்கு. அப்ப வர்க்கம் என்பது கிளாஸ் என்பது என்னன்னு சொல்றாங்கன்னா சாதியை போல் அல்லாமல் பொருளாதார தன்மையில் இருக்கும் அடுக்குமுறை அமைப்புன்னு சொல்றாங்க. அப்ப கிளாஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா காஸ்ட் வேற கிளாஸ் வேற. அப்ப காஸ்டிசம் மாதிரி இல்லாம இது பொருளாதார ரீதியாக இப்ப ஒருத்தர் வந்து அதிகமா சம்பாதிக்கிறாங்க, அவங்களோட வருமானம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா அவங்க மேல்நிலையில இருப்பாங்க அந்த சமூகத்துல. அதே இது அவங்க அன்றாடம் உழைச்சு அன்னைக்கு வர காசை வச்சுதான் அவங்களோட சர்வைவலே இருக்கு அப்படின்னா அவங்க அந்த சமூகத்துல கீழ்நிலையில இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டாட்டிபிகேஷனை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கிளாஸோட ஸ்டாட்டிபிகேஷன். ஸோ வந்து பொருளாதார ரீதியாக ஒருத்தர் சமூகத்துல மேல இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து கிளாஸ் கிளாஸ் வந்து ஒரு நல்ல கிளாஸ்ல இருக்காங்கன்னு அர்த்தம், அப்பர் கிளாஸ்ல இருக்காங்கன்னு நம்ம சொல்லுவோம். அதே இது பொருளாதார ரீதியாக அவங்க தாழ்த்தப்பட்ட நிலைமையில இருந்தாங்க அப்படின்னா அவங்க லோவர் கிளாஸ் பீப்புள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு வர்க்கம் தொழில் நில உரிமையாளர் சந்தைப்படுத்தக்கூடிய மகசூல் அல்லது செலவழிப்பு வருமானம் மற்றும் சமூக மூலதனம் போன்ற அளவுகோல்களை அடிப்படையாக கொண்டு இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து மெஷர் பண்ணி இவங்க எல்லாம் அப்பர் கிளாஸ்ல இருக்காங்க, அப்பர் மிடில் கிளாஸ்ல இருக்காங்க, மிடில் கிளாஸ் லோவர் கிளாஸ் நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் யார்கிட்ட எல்லாம் சொந்த நிலை இருக்கு, இல்ல வருமானம் வருது, என்ன மாதிரியான ப்ரொடக்ஷன் பண்றாங்க, இல்ல சமூக மூலதனம் கம்யூனிட்டி ரிசோர்ஸ் எப்படி யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அளவுகோலா எடுத்து அதை மெஷர் பண்ணி அதுல அதான் அடிப்படையா வச்சுதான் நம்ம பிரிக்கிறோம். இப்ப காலனித்துவ நில கொள்கை மற்றும் விவசாய சமத்துவமின்மை. அப்ப காலனித்துவ நில கொள்கை மற்றும் விவசாய சமத்துவமின்மை பாத்தீங்க அப்படின்னா கோலனைசேஷன் நடந்தது. நம்மளுக்கு தெரியும் 1600ல யூரோப்பியன் நேஷன்ஸ் எல்லாருமே வந்து எங்க வருவாங்க அப்படின்னா இந்தியாக்குள்ள வருவாங்க ஃபார் ட்ரேட் பர்பஸ்க்கு. அப்ப ட்ரேட் பர்பஸ்க்காக உள்ள வந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றாங்க, அவங்களோட ரூல்ல வந்து இந்தியால எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஒரு 1750ஸ்லாம் தே காட் பவர் டு கலெக்ட் ரெவன்யூ. அப்ப ரெவன்யூ கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிற பவர் வந்து அவங்களுக்கு வந்து திவானி ரைட்ஸ் நம்ம சொல்லுவோம். திவானி ரைட்ஸ், சிவில் ரைட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ அந்த திவானி ரைட்ஸ் வந்து அவங்க அக்வயர் பண்ணதுக்கு அப்புறம் தே வில் ஸ்டார்ட் டு கலெக்ட் டாக்ஸ் இல்லையா. அப்படி டாக்ஸேஷன் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி யூனிஃபார்மா டாக்ஸ் போடுறாங்க, அதை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து கலெக்ட் பண்றாங்க, பனிஷ்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. அவங்களால டாக்ஸ் பே பண்ண முடியலன்னா உடனே வந்து அந்த நிலங்களை அபகரிச்சுக்கிறது, அதை வேற யாருக்காவது லீஸ் கொடுக்கறது. ஸோ வந்து என்ன பண்றாங்க, நிறைய வந்து மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க டாக்ஸ் கலெக்டிங் சிஸ்டம்லயும். நம்ம பார்த்திருப்போம் ஜமீன்தாரி சிஸ்டம் பார்த்திருப்போம், பெர்மனன்ட் லேண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம், அதே மகள்வாரி சிஸ்டம். ஸோ இது எல்லாமே வந்து நிறைய வந்து புதுசா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க விச் வாஸ் நாட் ஃபெமிலியர் டு த இந்தியன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களை நிறைய வந்து இம்பேக்ட் பண்ணும். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா 1750ஸ்ல when they start to collect டாக்ஸஸ் அப்படின்னா தட் வாஸ் நியூ டு தம். அப்போ இன்கேஸ் ட்ராட்டா இருந்தது, ஃபெமைன் வந்துருச்சு, அவங்களால சரியா வந்து மகசூல் பார்க்க முடியல அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி வரிகள் வந்து விதிக்கப்படணும். அந்த அளவுக்கு ஏத்த மாதிரிதான் அந்த வரிகள் வந்து கலெக்ட் பண்ணப்படணும். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, உங்ககிட்ட இவ்வளவு நிலம் இருக்கா, அப்ப அதுக்கேத்த மாதிரி எனக்கு 10 மூடை நெல்லு வேணும்னா எனக்கு 10 மூடை நெல்லு வேணும். இப்ப அந்த அவங்களால கொடுக்க முடியல அப்படின்னா அந்த லேண்டே அவங்க கிட்ட இருக்காது, அதை பிடிங்கி வேற யார்கிட்டயாவது கொடுத்துருவாங்க. சோ இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் என்ன பண்ணுது, பாதிக்கப்படுது. சோ விவசாயிகளை சில பேர் கைவிட்டுறாங்க. ஐயோ இது இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம அந்த விவசாயத்தை பண்ணணுமா அப்படின்னு சொல்லி அதை கைவிட்டுட்டு வேற ஏதாவது தொழிலுக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இன்கேஸ் இவங்க வந்து அவங்க சொந்த நிலத்துல இருந்து விவசாயம் பாக்குறதுக்கும் வெளியூர் போய் ஒரு டவுன்ல போய் வேற ஒரு கம்பெனில நின்று அவங்க அந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து டெய்லி வேஸ்க்கும் வந்து நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. ஸோ இது வந்து அவங்களோட கிளாஸையே வந்து சேஞ்ச் பண்றதுக்கான ஒரு சேஞ்சிங் பாயிண்டா வந்து இது சொல்றாங்க. அப்போ அந்த காலனைசேஷன் பீரியட்ல இது மட்டும் நடக்கல, வேற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா கேஷ் கிராப்ஸ் வந்து அதிகமா உள்ள கொண்டு வராங்க. அப்ப நம்ம இந்தியன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து ஃபுட் கிராப்ஸ் தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. கேஷ் கிராப் ரொம்ப கம்மியான மினிமல் அமௌண்ட்ல தான் போடுவாங்க. ஆனா அவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இண்டிகோன்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள்லாம் உள்ள எடுத்துட்டு வராங்க. இண்டிகோ வந்து அது வந்து டை பிளான்ட் ப்ளூ, அந்த டார்க் ப்ளூ வந்து அந்த இண்டிகோ பிளான்ட்ல இருந்து அதுக்கு ஈக்குவலான ப்ளூ வந்து வேற எங்கேயுமே கிடைக்கல. ஸோ அந்த இண்டிகோ பிளான்ட் இந்தியாவில விளையிறது தான் வந்து அந்த திக்னஸ் கொடுக்குது, அந்த டார்க்னஸ் கொடுக்குது, அந்த ராயல் ப்ளூ. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா அதை வந்து அதிகமா வந்து கல்டிவேட் பண்ண சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா சாயில் எல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லாம போகுது, சாயில்ல இருக்கிற அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே இல்லாம போகுது. ஸோ வந்து திருப்பி வந்து அவங்களால வந்து ஃபுட் கிராப்ஸ் கல்டிவேட் பண்ண முடியல,
கம்பல் பண்ணுவாங்க. இண்டிகோவை தான் நீங்க பிளான் பண்ணணும். அதனாலதான் இண்டிகோ ரிவோல்ட்லாம் கூட நடந்திருக்கும் நம்ம இந்தியால. சோ இந்த மாதிரி சில விஷயங்களுக்காக வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த காலனித்துவத்துல வந்து நிறைய மாற்றங்கள்ல வந்து நிறைய வந்து அடக்குமுறைகள்ல வந்து விவசாயிகள் வந்து சந்திச்சிருப்பாங்க. அதுவே பெரிய அவங்கள வந்து விவசாயத்தை விட்டு வெளியேறக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள்லாம் கூட நடந்திருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா பிசி காலத்திற்கு முந்தைய காலத்தில் இந்தியா கொண்டிருந்த விவசாய கொள்கை இந்த விஷயத்தை பற்றிய அறிவுசார் புரிதலை காட்டிலும் காலனித்துவ அரசாங்கத்தின் அரசியல் ஆர்வத்தை பிரதிபலிக்கிறது என்று ஜோஷி வந்து சுட்டிக்காட்டுறார். சோ ஜோஷி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அறிவுசார் புரிதலை காட்டிலும் காலனித்துவ அரசாங்கத்தின் அரசியல் ஆர்வம் வந்து பிரதிபலிக்குது. அதாவது அவங்க அக்ரிகல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட பாலிடிக்ஸ்க்கு தான் வந்து அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு மிஸ்டர் ஜோஷி அவங்க வந்து சொல்றாங்க. தேசியவாத அணுகுமுறை மற்றும் காலனித்துவ கொள்கை. இப்ப அம்பேத்கர் தனது கோட்டி எதிர்ப்பு இயக்கத்தின் மூலம் காலனித்துவ அரசை எதிர்த்தது மட்டுமல்லாமல் உயர் சாதியினர் நில பிரபுத்துவத்தை ஒழிக்க அழைப்பு விடுக்கும் மசோதாவை அறிமுகப்படுத்தி ஆதிக்கம் செலுத்தினார். ஒரு வட்டாரத்தின் சக்தி வாய்ந்த நபர்களுக்கு கோட்ஸ் பெரும் அதிகாரத்தை வழங்குவதன் மூலம் வரி வசூலிக்க கொங்கன் பிராந்தியத்தில் கோட்டி நில உரிமை முறையை ஆங்கிலேயர்கள் அறிமுகப்படுத்தினர். அதாவது முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி இந்த பிரிட்டிஷ் டைம் பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இன்கேஸ் நம்ம வந்து டாக்ஸ் எல்லாம் பே பண்ணலாம், எல்லா விஷயத்துக்கும் டாக்ஸ் போட்டாங்க. நம்ம பார்த்திருக்கோம் சால்ட் மார்ச்ல பார்த்திருப்போம், கேள்விப்பட்டிருக்கோம். வந்து சால்ட் மார்ச் நடக்கும், தண்டி மார்ச்னு சொல்லுங்க. எதுக்கு வந்து இந்த மார்ச் நடக்கும், ஏன் வந்து நம்ம சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் நம்ம பண்ணணும், நாட் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் எல்லாம் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உப்பு கூட. ஏன்னா உப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அத்தியாவசிய தேவை இல்லையா, எல்லா ஃபேமிலிஸும் புவர் அப்பர் கிளாஸ் பீப்புள் எல்லாருக்கும் ஒரு விஷயம். அதுல வந்து நீங்க போய் வரி வச்சீங்க அப்படின்னா அந்த பே பண்ணி எப்படி வந்து புவர் பீப்புளால வாங்க முடியும் அப்படின்றதுக்காக வி ஹவ் டன் அ சால்ட் மார்ச். அது சால்ட் லாவை வந்து பிரேக் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய ஃபார்மர்ஸ் ரிவோல்ட் எல்லாம் நிறைய நடக்கும், பழங்குடியினர்கள் கிளர்ச்சி எல்லாம் நிறைய நடக்கும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஃபார்மர்ஸ் ரிவோல்ட்ல வந்து எப்படி நடக்கும்னா, அவங்க போய் மணி லெண்டர்ஸ் வந்து அதிகமா உள்ள விட்டுருவாங்க, பிரைவேட் மணி லெண்டர்ஸ். பிரைவேட் மணி லெண்டர்ஸ் வித்தோடனையும் கடன் வாங்கி வந்து அவங்க எல்லாத்தையும் கல்டிவேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு நேச்சுரல் கெலாமிட்டிஸ் வந்துருது, இல்ல ஒரு ஃபெமைன் வந்துருது அப்படின்னா அது எல்லாமே அழிஞ்சு போயிடும். அப்ப பிரைவேட் மணி லெண்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீ உனக்கு விளையுது விளையல, நீ எனக்கு தேவையான வட்டியை நீ கட்டிதான் ஆகணும், இல்லைன்னா எடுத்த விட்டு காலி பண்ண அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டான சில விஷயங்கள்லாம் நடக்கும். இதனால ஃபார்மர்ஸ் ரிவோல்ட்லாம் வந்து நிறைய இடங்கள் நடக்கும். விவசாயிகள் கிளர்ச்சிகள் நிறைய நடந்திருக்கும். அதே மாதிரி பழங்குடியினர்கள் கிளர்ச்சியும் அதே மாதிரிதான். பிரைவேட் பீப்புள்ஸ் உள்ள போய் இந்த மணி லெண்டர்ஸ் எல்லாம் அதிகமா உள்ள போய் அவங்கள்ட்ட காசு கொடுத்து திருப்பி வந்து ஸ்ட்ரிக்டா வந்து வசூல் பண்ண போகும்போது they don't understand what is happening. என்னடா அது புதுசா இருக்கு, அவனே தான் இந்த காசு வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தா, அதை நான் யூஸ் பண்ணிட்டு தான் திடீர் வந்து எனக்கு திருப்பி கொடு, 2 மடங்கா திருப்பி கொடு அப்படின்னா நான் எங்க போறது. சோ they caught an anger. சோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து ட்ரைபல் ரிவோல்ட் எல்லாம் கூட நிறைய நடக்கும். அவங்களோட கல்ச்சர்ஸ்ல வந்து இன்வால்வ் ஆவாங்க. நீங்க இந்த இடத்துல இருக்கக்கூடாது, நீங்க காலி பண்ணுன்னா அவன் சொல்லுவான், நான் காலகாலமா நான் பிறந்ததுல இருந்து எங்க தாத்தா எல்லாம் இந்த இடத்துலதான் இருக்காங்க, நீ வந்து யாரு எங்களை காலி பண்ண சொல்றதுக்கு. ஸோ தே வில் கெட் ஆங்கர். தே டோன்ட் நோ வந்து அவங்க வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு காசு கொடுத்துருக்காங்க, நம்ம திருப்பி நம்ம இந்த இடத்த காலி பண்ணணும், அதெல்லாம் அவங்களுக்கு புரியல. ஆனா பிரிட்டிஷர்ஸ் வந்து கம்பல் பண்ணிட்டே இருக்கும்போது அங்க ஒரு ரிவோல்ட் வந்து ஃபார்ம் ஆகும், ட்ரைபல் ரிவோல்ட்ஸ். ஆனா அது எல்லாத்தையுமே சப்ரஸ் பண்ணிடுவாங்க பிரிட்டிஷ் வந்து பை யூசிங் திஸ் தேர் மாடர்ன் டெக்னிக்ஸ். அதை யூஸ் பண்ணி அவங்க எல்லாத்தையுமே சப்ரஸ் பண்ணுவோம். பட் அங்கங்க என்ன ஆகும் அப்படின்னா கிளர்ச்சிகள் வந்து எழுந்து கொண்டேதான் இருக்கும். ஏன்னா அவங்களோட கலாச்சாரங்கள்லயும் பழக்க வழக்கங்களையும் நம்ம போய் ஒரு புது மனிதர்கள் போய் உள்ள போய் இதெல்லாம் பண்ணக்கூடாது, நீங்க இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் போகணும்னா டெக்வாட் அது வந்து அவங்க வெடிச்சிரும். அது வந்து அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. சோ தே கெட் இன்டு தி ரிவோல்ட். அதுக்கப்புறம் அம்பேத்கர் வந்து கோட்டி எதிர்ப்பு பண்ணியிருப்பாரு. இந்த இயக்கத்தின் மூலியமா வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, உயர் சாதியினர் நிலப்பிரபுக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த நிலப்பிரபுக்கள்லாம் வந்து அதிகமான மகசூலை வந்து வரியா கேட்பாங்க. லேண்ட் ஓனர்ஸ், லேண்ட் லார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். சோ அதிகமான விஷயங்கள்ல வந்து அவங்க தனக்கு கேட்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஏன்னா கஷ்டப்பட்டு அந்த நிலத்தை உழுது விதை போட்டு அதை பக்குவப்படுத்தி அதை பாதுகாத்து அதை அறுவடை செஞ்சு இவ்வளோத்தையும் உங்க அந்த லேண்ட்ல வேலை பாக்குறவங்க பண்ணிட்டு இப்ப 10 மூடைக்கு 6 மூடை 7 மூடை வந்து வரதே 10 மூடை தான், 7 மூடை அவர் கேட்கிறாருன்னா மிச்சம் 3 மூடை தானே இவங்களுக்கு மிஞ்சுது. சோ அதுவே வந்து என்ன பண்ணுவோம், திருப்பி அதை வச்சுதான் அவங்க அந்த பயிர் வாங்குறதுக்கான கடன் இது எல்லாத்தையுமே கட்டணும், அவங்க செலவுக்கும் அதுதான் இருக்கு. சோ அப்படின்றப்போ வாட் தே ஹேவ் டு டு, இதெல்லாம் வந்து அவங்க
எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அதுல வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்ன்னு பார்த்தோம்னா அம்பேத்கர் பண்ண கோட்டி எதிர்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒரு வட்டாரத்தின் சக்தி வாய்ந்த நபர்களுக்கு பெரும் அதிகாரத்தை வழங்குவதன் மூலம் வரி வசூலிக்க கொங்கன் பிராந்தியத்தில் கோட்டி நில உரிமை முறையை ஆங்கிலேயர்கள் அறிமுகப்படுத்தினர். அப்ப அந்த அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அவங்களோட இன்ஃபுளுன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா பவர், இன்ஃபுளுன்ஸ், பணம் இருந்துச்சு அப்படின்னா அது அந்த பவரும் அந்த இன்ஃபுளுன்சிங்கும் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து என்ன இருக்குது அப்படின்னா அதுவே வந்து மக்களுக்கு வந்து அவங்க மேல பயத்தை வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பயத்தை உருவாக்கும் போது இதுக்காக இவங்களெல்லாம் நம்ம எதிர்க்கணும்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் எதிர்க்கிறாங்க. அதுக்காக ஒரு மசோதாவையும் கொண்டு வராரு கொங்கன் பிராந்தியத்துல. அந்த கொங்கன் கோஸ்ட்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த ரீஜன்ல வந்து he brought this. ஸோ கோட்டி நில உரிமை முறையை வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்து அறிமுகப்படுத்துறாங்க. விவசாய சீர்திருத்தங்கள் மற்றும் வர்க்க அமைப்பு என்னென்னலாம் நம்ம பண்ணியிருக்கோம்னு பாக்குறோம். ஸோ விவசாய சீர்திருத்தங்கள் பாத்தீங்க அப்படின்னா விதிகள் மற்றும் தாக்கங்கள், நிறைய ரூல்ஸ் அண்ட் லாஸ் கொண்டு வருவாங்க. நம்ம 1773 பார்த்த ரெகுலேஷன்ஸ் ஆக்ட் 1773 இருந்து இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய ரெகுலேஷன்ஸ் ஆக்ட் கொண்டு வந்துட்டே இருக்கும். நிறைய ரெகுலேஷன்ஸ் ஆக்ட் கொண்டு வருவாங்க. டாக்ஸேஷன்ல நிறைய கொண்டு வருவாங்க. கோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. சுப்ரீம் கோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுல வந்து இந்த கம்பெனியோட ஆபீசஸ் எல்லாம் வந்து கொஸ்டின் பண்ண முடியாது. ஆனா கொல்கத்தா ரீஜியன்ல வாழக்கூடிய மக்களை வந்து நம்ம கொஸ்டின் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் நடக்கும். பிட்ஸ் இந்தியா ஆக்ட் கொண்டு வருவாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி நிறைய சட்டங்கள் வந்து அவங்க வரிசையா போட்டுட்டே போவாங்க. எஜுகேஷன்ஸ் கொடுக்கணும், நாங்க வந்து இந்திய மக்களோட நலன்களை வந்து பாதுகாக்கிறோம், அதனால அவங்களுக்கு எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணணும். இங்க வந்து எஜுகேஷன் எல்லாத்துக்கும் கொடுக்கப்படல. அதே மாதிரி எஜுகேஷன் வந்து ஆங்கிலஸ் ஓரியன்டலிஸ்ட் கூட ரெண்டா பிரிவாங்க. ஏன்னா தாய் மொழியில எஜுகேஷன் கொடுக்கணும்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க, இல்ல இங்கிலீஷ் எஜுகேஷன் கொடுக்கணும்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. மிஷனரிஸ் வந்து பெரிய ரோல் பிளே பண்ணும் எஜுகேஷன். நிறைய மிஷனரிஸ் ஸ்டார்ட் பண்ணி அவங்க எல்லாருமே எஜுகேஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் சீர்திருத்தங்கள், விவசாய சீர்திருத்தங்கள் பாத்தீங்க அப்படின்னா லேண்ட் டென்யூர் சிஸ்டம்னு ஒன்று கொண்டு வருவாங்க. பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம், லேண்ட் டென்யூர் சிஸ்டம், அகழ்வாரி சிஸ்டம், ரயோத்வாரி சிஸ்டம். ஸோ இது எல்லாமே வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா ஒரு மாதிரி விவசாயத்தையும் புரட்டி போட்டுரும். ஏன்னா கம்ப்ளீட்டா 10 வருஷத்துக்கு கொடுக்க வேண்டிய வரியை மொத்தமா ஒரே ஆள் ஒரே நேரத்துல கொடுத்துடணும். அந்த 10 வருஷத்துக்கு அந்த ஜமீன்தார் என்ன பண்ணணும்னா இந்த லேண்ட் வச்சிருக்காங்க இல்லையா, லேண்டை வச்சு உழுந்துட்டு இருக்காங்களா, அவங்க கிட்ட போய் இந்த ஜமீன்தார் போய் கலெக்ட் பண்ணிக்கணும். இன்கேஸ் டிராட் வந்துச்சு, ஃபெமைன் வந்துச்சுன்னா இவர் என்ன பண்ணுவாரு, போய் அவங்கள அடிச்சு எனக்கு தெரியாது நீ என்ன பண்ணுவே தெரியாது, எனக்கு நான் கொடுத்துருக்கேன் இவ்வளவு காசு, நீ எனக்கு இவ்வளவு காசை கொடுக்கணும்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி நிறைய சீர்திருத்தங்கள் வரும். மகள்வாரி சிஸ்டம்ல வந்து நடுவில் மிடில் மேன் இருக்க மாட்டாங்க. ரயோத்வாரி சிஸ்டமும் அந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரியான நிறைய சீர்திருத்தங்கள் வரும்போது ஒரு மாதிரி விவசாயத்தை என்ன பண்ணிடும், புரட்டி போட்டுரும். பிளஸ் வந்து நிறைய இடங்கள்ல விவசாயத்தை விட்டு வெளியே வந்துருவாங்க. வெளில வந்து ஆர்ட் ஃபேக்ட்ஸ்ல வெளில வந்துருவாங்க, இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, விவசாயத்தை கைவிட்டுட்டு வெளியே வர ஆரம்பிச்சிருப்பாங்க. சுதந்திரத்திற்கு பிறகு காங்கிரஸ் அரசாங்கம் ஜேசியின் தலைமையில் விவசாய சீர்திருத்த குழுவை நியமித்தது. ஜேசி குமாரப்பா அவர் வந்து ஒரு ரொம்ப பெரிய ரொம்ப ரொம்ப கிரேட்டான ஒரு எக்கனாமிஸ்ட் நம்ம சொல்லுவோம், ஜேசி குமாரப்பா. ஸோ அவரோட தலைமையில சுதந்திரத்துக்கு பிறகு இந்த காங்கிரஸ் அரசாங்கம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு விவசாய சீர்திருத்த குழு வந்து நியமிக்குது. ஜமீன்தாரி அதனுடைய ரெக்கமெண்டேஷன்ல தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டம்னு சொல்லிட்டு 1950 ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்டுங்க. ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டம் 1950 நடக்குது. நில உச்சவரம்பு சட்டத்தின் அடிப்படை நோக்கங்கள் பெரிய நிலப்பிரபுக்கள் மற்றும் பிற சொந்த நலன்களால் கற்பனையான நிலப்பிரிவுகள் மூலம் பரிவர்த்தனை அல்லது பங்குகளின் போலி உரிமை, நிலமற்ற மற்றும் ஏழை விவசாயிகளுக்கு நிலத்தை விநியோகிப்பதில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மோசடி, வழிமுறைகள் மூலம் பதிவுகளில் வெறும் காகித உள்ளீடுகள், விவசாயிகளின் பரம்பரை மற்றும் கல்வி அறிவின்மை சட்டத்துடன் மோதல். ஸோ இது எல்லாமே நடக்கும். அதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, உச்சவரம்பு சட்டம், நில உச்சவரம்பு சட்டம்னு ஒண்ணு போடுறோம். அப்ப நில உச்சவரம்பு சட்டம்னு ஒண்ணு போட்டு ஒரு ஆளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 30 ஏக்கர் தான் வச்சுக்கலாம், அதுக்கு மேல வச்சுக்க கூடாதுன்னா வாட் த பர்சன் வில் டூ இஸ் அவங்களோட மிச்சம் 30 ஏக்கரை மட்டும் அவரோட பேர்ல எழுதிக்கிட்டு மிச்சம் 20 ஏக்கரை வந்து அவங்க ஒய்ஃப் பேர்ல எழுதுறது, அவங்க பசங்க பேர்ல எழுதுறது, அவங்க அண்ணன் தம்பி பேர்ல எழுதுறது, மாமன் வச்சின பேர்ல, they will create a very big பினாமி, அந்த ஒரு சர்க்கிளை வந்து ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். வெறும் வந்து நில உச்சவரம்பு சட்டம் மட்டும் போட்டுட்டு அதுக்கு சில லாஸ் கிரியேட் பண்றது மட்டும் நம்மளோட நோக்கமா இருக்கக்கூடாது, இருக்கவும் முடியாது. ஸோ அதுக்கு பேக்ரவுண்ட்ல வந்து என்னென்ன மாதிரி எல்லாம் வந்து அவங்க லேண்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கூட நம்ம அனலைஸ் பண்ணி அதெல்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனை. யோசிச்சு பாருங்க,
1947 நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்குறப்போ நமக்கு வந்து ஒரு பீஸான ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. we have very big confusions in the state. ஏன்னா நம்மளோட இந்தியா வந்து பைஃபகேட் ஆயிருக்கும், லைக் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். அது போக வந்து பார்டர் வைலன்சஸ் நிறைய இடங்கள் நடந்துட்டு இருக்கும், கம்யூனல் வைலன்சஸ் நிறைய இடங்கள் நடந்துட்டு இருக்கும். நம்ம கான்ஸ்டிடியூஷன் கிரியேட் பண்ணணும், நம்மளோட எக்கனாமியை எப்படி நம்ம டெவலப் பண்றது, அடுத்து வந்து எப்படி வந்து நம்ம நாட்டை வந்து கொண்டுட்டு போறது, வாட் ஆர் த பிலாசபிக்கல் தாட்ஸ் வி ஹேவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருந்து அதுல நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி உச்சவரம்பு சட்டம், நில உச்சவரம்புகள் கொண்டு வந்து, ஏன்னா ஜமீன்தாரி சிஸ்டமே நம்ம ஃபாலோ பண்ணா அது ரொம்ப தப்பான ஒரு விஷயமாயிரும். ஸோ அதனால உச்சவரம்பு சட்டம் கொண்டு வந்தோம். அப்படி அவங்க அதிகமா வச்சிருந்தாங்கன்னா அது இல்லாதவர்களுக்கு வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுன்ற மாதிரி நம்ம சட்டங்கள் கொண்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பினாமி பரிவர்த்தனை, அப்புறம் பங்குகளின் போலி உரிமை, நிலமற்ற மற்றும் ஏழை விவசாய நிலத்தை விநியோகிப்பதால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மோசடி. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குடுக்குற மாதிரி கொடுத்துட்டு ஆக்சுவலா அந்த ஏழைகளுக்கோ இல்ல நிலமற்ற விவசாயிகளுக்கோ அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க, சும்மா கடமைக்குன்னு எழுதி கொடுத்துருப்பாங்க. பிற்காலத்துல பார்த்தா அவங்க வந்து என்ன பண்ணலாம், இல்ல நான் உனக்கு எழுதியே கொடுக்கல, அது என் பேர்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்ற நிறைய மோசடிகள்லாம் கூட நடந்திருக்கும். அப்புறம் விவசாயிகள் பரம்பரை மற்றும் கல்வி அறிவின்மை. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா எஜுகேஷனல் அவேர்னஸ் வந்து நிறைய பேர்கிட்ட இருந்திருக்காது. நம்ம 1947 இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்குறப்போ நம்மளோட லிட்ரஸி ரேட் பாத்தீங்கன்னா வெறும் 12% தான் இருக்கும். ஸோ லிட்ரஸி ரேட்டே இவ்வளோனா வெறும் 12%. அப்ப இவங்களுக்கு எப்படி அந்த அவேர்னஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னா பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ நிறைய வந்து நடந்திருக்கும். அப்பதான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆச்சாரியா வினோபா பாவேன்னு சொல்லிட்டு இவ்வளோட காந்தியன் பிரின்சிபல், அவர் தான் என்ன சொல்லுவார், பூதான் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பூமிதான இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு ஸ்டார்ட் பண்ணுவாரு. அது அவரே வந்து நிறைய நிலங்களை தானம் பண்ணியிருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா இந்தியா முழுக்க டிராவல் செஞ்சு அவங்க பெரிய பெரிய நிலப்பிரபுக்களை பார்த்து அவங்க கிட்ட பேசி அவங்க எல்லாத்தையும் நிலங்களை வந்து தானம் செய்ய வச்சிருப்பாரு. ஸோ வாஸ் அ கிரேட் பர்சனாலிட்டி. ஸோ பூமி தான இயக்கம் சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு மூமெண்ட்டை கிரியேட் பண்ணி அதை அவரே வந்து தொடங்கி வச்சிருப்பாரு. அவரே வந்து தானம் பண்ணி தொடங்கி வச்சிருப்பாரு அந்த பூமிதான இயக்கத்தை. விவசாய வர்க்க அமைப்பு மற்றும் வர்க்க உறவுகள். ஸோ ஏஆர் தேசாய் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விவசாய சமூக கட்டமைப்பின் மிகவும் பிரபலமான கருத்தாக்கங்களை 4 வகுப்புகளை கொண்டுள்ளது. விவசாய துறைகளில் உள்ள 3 வகுப்புகள் பாத்தீங்க அப்படின்னா விவசாயிகளின் வகைகள் சொல்லுவோம். நில உரிமையாளர்கள் உருவாக்கப்பட்டன, குத்தகைக்காரர்கள் மற்றும் தொழிலாளர்கள். 4ஆம் வகுப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா விவசாயம் அல்லாதவர்கள். ஸோ இந்த மாதிரி கேட்டகரைஸ் தான் பிரிச்சிருக்காங்க. விவசாயம் பண்றவங்க ஒருத்தவங்க, நில உரிமையாளர்கள், நிலம் அற்ற விவசாயிகள், குத்தகைதாரர்கள், இன்னொருத்தவங்க பாத்தீங்கன்னா விவசாயம் இல்லாத ஒருத்தவங்க. அப்ப டேனியல் ரோனர் 3 குறிப்பிட்ட சொற்களை பயன்படுத்தி விவசாய உறவுகளை பகுப்பாய்வு செய்யறார். என்னென்ன 3 அப்படின்னா விவசாய நில உரிமையாளர்களுக்கான மாலிக் அப்படின்னு சொல்றாங்க, வேலை செய்யும் விவசாயிகளுக்கான கிசான், குத்தகைதாரர்கள் உட்பட்ட நிலத்தில் மாலிக்குகளை விட தாழ்ந்த உரிமைகள் மற்றும் மற்ற நிலங்களில் சதித்துறையில் பணிபுரியும் விவசாய தொழிலாளர்களுக்கான மஸ்தூர். இதெல்லாம் வந்து மஸ்தூர், மாலிக், கிசான் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படக்கூடிய அந்த இது வரி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மகசூல்ல இருந்து கிடைக்கக்கூடிய சில விஷயங்கள். அதெல்லாம் வந்து நம்ம இப்படி வந்து அவங்க அட்ரஸ் பண்றாங்க இந்த விஷயங்களை. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா விவசாயிகள் வந்து ரொம்ப வந்து சிரமப்பட்டிருப்பாங்க. அது முக்கியமா பாத்தீங்கன்னா நிலம் இல்லாத விவசாயிகள் இருக்காங்க, சொந்த நிலங்கள் இல்லாதவங்க. ஏன்னா அவங்களால என்ன பண்ண முடியாது, அவங்களால வந்து நிலம் இருக்கிறவங்க கடன் வாங்கியாச்சும் பயிர் செஞ்சிருவாங்க. இவங்க வேலைக்கு போனாதான் உண்டு, யாராச்சும் விவசாயம் பண்ணாதான் இவங்களுக்கு வேலைகளே இருக்கும். அப்படின்றப்போ ரொம்ப பெரிய ஒரு சூழலுக்கு வந்து மோசமான சூழலுக்கு வந்து இவங்க தள்ளப்பட்டிருப்பாங்க. அதனாலயே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த விவசாயத்தை விட்டு வெளியேறி வேற சில வேலைகளுக்காக வெளியேறி போயிருப்பாங்க. சில பேருக்கு நல்ல வேலைகள் அமைஞ்சிருக்கும், சில பேருக்கு நல்ல வேலைகள் அமைஞ்சிருக்காது, அந்த சூழல் வந்து சரியா இருந்திருக்காது. ஸோ வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மோசமான சுச்சுவேஷன்ல இருக்கும், டிஸ்மேண்டில் ஆயிரும் அந்த ஃபேமிலியே வந்து. ஸோ ஊரு விட்டு ஊரு போகணும், மைக்ரேட் ஆகணும், அங்க போய் அவங்களுக்கு அது எல்லாமே செட் ஆகணும், ஒர்க் செட் ஆகணும், அங்க இருக்க பிளேஸ் அவங்களுக்கு கிடைக்கணும். இது எல்லாமே வந்து கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ இந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் வந்து சொசைட்டில நடக்கும்போது they suffered a lot. ஸோ விவசாயத்தை விட்டே வந்து அவங்க வெளியே போற மாதிரியான ஒரு அமைப்புல தான் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த விவசாயிகளை வளர்க்கறதுக்காண்டி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வருவோம், நிறைய மானியங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், நிறைய மானியங்கள் கொடுக்குறோம், விதைகள்ல இருந்து உரங்கள்ல இருந்து எல்லாமே. அதுவும் இப்ப வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா we are moving towards organic, அந்த மாதிரி ஆர்கானிக் ஃபார்மிங் நோக்கி நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து கிரீன் ரெவல்யூஷன் கொண்டுட்டு வந்து அதுல வந்து நிறைய ஹைபிரிட் ஹை ஈல்ட் வெரைட்டி சீட்ஸ் உள்ள கொண்டு வந்திருக்கோம்.
கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்காக கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணி அதில் நம்ம வந்து அதோட வெயிட்டேஜ் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணினா ஒரு கை போட்ட இடத்துல நம்ம வந்து 1.5 கை அளவு நம்ம வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைஸ் போட்டால் நம்மளுக்கு இன்னும் கூட அதிகமான மகசூல் கிடைக்குமேன்ற நட்பாசில நம்ம எல்லாமே போட்டுருவோம். ஆனால் அது போட்டு வந்து கண்டினியூஸா ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ்ல நம்மளுக்கு வந்து நல்லது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா அந்த சாயிலோட நியூட்ரியன்ஸ் எல்லாமே போயிடும், அந்த மண்ணோட வளம் வந்து கெட்டு போயிடும். ஸோ அப்படின்றப்போ வி கான் டூ எனிதிங். அப்போ மறுபடியும் யாரு பாதிக்கப்படுறீங்கன்னு பார்த்தா ஃபார்மர்ஸ் தான் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸோ அந்த நிலத்துல வந்து திருப்பி வந்து நம்ம அந்த நிலத்தை வந்து பண்படுத்தணும், அதை பராமரிக்கணும், அதை கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம வி ஹேவ் நம்ம சாயில் லேப் வச்சிருக்கோம், அதை டெஸ்டிங் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. நம்ம லேண்ட்ல இருக்கக்கூடிய சாயிலுக்கு என்ன மாதிரியான சீட்ஸ் போட்டா வி வில் கெட் மோர் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு தே வில் அட்வைஸ். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் கூட இந்திய அரசாங்கம் வந்து ஃபார்மர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நகர்ப்புற இந்தியாவில் வர்க்க வேறுபாடுகள், இது வந்து இந்த கிளாஸ் டிஃபரன்சியேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிராமத்துல மட்டும்தான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா டெஃபினெட்லி நாட். அது வந்து அர்பன் சொசைட்டிலையும் இருக்கு. ஸோ அந்த அர்பன் சொசைட்டில என்ன மாதிரியான இந்த கிளாஸ் டிஃபரன்சியேஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சமூக வகுப்புகளின் வகைகள், சமூக வகுப்புகள் அப்படின்னு பாக்குறோம். அதாவது சோசியலா இருக்கக்கூடிய சில விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து அப்பர் கிளாஸ் லோவர் கிளாஸ் நம்ம பிரிச்சிருக்கோம் இல்லையா, அது சமூக வகுப்புகளின் வகைகள். தொழில்துறை முதலாளித்துவ வர்க்கம், தொழில்துறை இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அவங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அப்புறம் ஒயிட் காலர் பீப்புள்ஸ், ஒயிட் காலர் ஒர்க்கிங் ஜாப்ஸ் இருப்பாங்க, ஒயிட் காலர் ஜாப்ஸ்ல இருக்கக்கூடிய பர்சன்ஸ். அப்புறம் சிறு தொழில் முனைவர், காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் வச்சிருக்கிறவங்க. அதுக்கப்புறம் ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள். ஸோ இந்த மாதிரி தான் வந்து டிஃபரன்சியேஷன், கிளாஸ் டிஃபரன்சியேஷன் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா அர்பன் சொசைட்டில இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு சமூகத்திலையும் அவங்க வேற மாதிரியான கல்ச்சர்ஸ் வந்து இருக்கும். அந்த கம்யூனிகேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மொபிலிட்டி வந்து கண்டிப்பா இருக்கும். இந்த ஸ்டேட்டத்துல இருந்து அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து கண்டிப்பா என்ன இருக்கும், ஒரு மொபிலிட்டி இருக்கும். ஆனா அந்த ஸ்டாண்டிபிகேஷன் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா வந்து இருக்கும். அந்த அளவுக்கு கம்யூனிகேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸ்ல இருந்து அந்த கிளாஸ்க்கு வந்து இருக்காது. ஸோ ஒரு மாதிரி ரொம்ப பெரிய ஒரு கேப் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து அந்த மொபிலிட்டி ஆகிக்கிட்டே இருப்பாங்க. சிறு தொழில் முனைவர் வந்து தொழில்துறை முதலாளித்துவமாகலாம், இல்ல ஒயிட் கலர் வேலை வகுப்புல இருக்கவங்க ஒயிட் கலர் ஜாப்ஸ்க்கு போகலாம், சமூக வகுப்புகளின் வகைகள். ஸோ இது எல்லாமே நடக்கலாம். இவங்களுக்குள்ள கண்டிப்பா வந்து மொபிலிட்டிஸ் வந்து இருந்துட்டே தான் இருக்கும். ஆனா என்னன்னா கண்டிப்பா அந்த டிஃபரன்சியேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா சில இடங்கள்ல சில ஏரியாஸ் பாத்தீங்க அப்படின்னா சிட்டிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏரியாவே அந்த டைப் ஆஃப் பீப்புளா மட்டும்தான் இருப்பாங்க. ஒயிட் கலர் ஜாப்ஸ் பாக்குற பீப்புள்ஸா மட்டுமே தான் இருப்பாங்க அந்த ஏரியா ஃபுல்லா. இப்ப நம்ம பாக்குறோம்ல ரீசெண்டா வந்து நம்ம சென்னையில ஐடி பார்க்ஸ் தான் பாக்குறோம். ஐடி ஜாப்ஸ் ஃபீல்ட், ஐடி பீப்புள்ஸ் மட்டும்தான் ஒரு ஏரியால வந்து இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒயிட் கலர் ஜாப்ஸ் பாக்குறவங்க ஃபுல்லா ஒரு ஏரியாலையும், வேலை வகுப்புகள், ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் எல்லாமே இருக்கிற மாதிரியான ஒரு சூழல். ஸோ இந்த மாதிரியான நிலைமைகள்லாம் வந்து அதிகமா டிஃபரன்ஷியேஷன், கிளாஸ் டிஃபரன்ஷியேஷன் வந்து அர்பன் சிட்டிஸ்ல நல்லாவே தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தடுக்கணும். சொசைட்டில மொபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும், எல்லாத்துக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். இதெல்லாம் கொண்டு வந்தோம்னா we can avoid வந்து கிளாஸ் டிஃபரன்ஷியேஷனை வந்து நம்மளால அவாய்ட் பண்ண முடியும். மேலாதிக்கம், இது வந்து தெரியும். நம்ம வந்து என்னன்னா யாரு வந்து சமத்துவமின்மை, மேலாதிக்கம் யாரு பண்றா அப்படிங்கறத பார்த்தா பணக்காரவங்க ஏழைகளை வந்து சுரண்டலுக்கு உட்படுத்தாம அவங்களோட நலன்களையும் சேர்த்து வந்து பாதுகாக்கணும். இது வந்து ஒரு கருத்தியெல்லாம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணினாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ச்சி எப்படி வந்து நம்ம வந்து இதை எடுத்துட்டு போகணும். முதலாளித்துவ பொருளாதார வளர்ச்சியில் மாநிலத்தின் கவனம் தீவிரமடைந்து வருவதால் இது பெருகிய முறையில் ஓரங்கட்டப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்றாங்க. வளர்ந்து வரும் முதலாளித்துவத்தின் விளைவுகளை மாற்றி அமைக்க அரசாங்க கொள்கை முழு தொடர் வகுக்கப்படுகிறது. அதாவது நம்ம கேபிட்டலிஸ்ட் சொசைட்டின்னு சொல்லப்படக்கூடிய அந்த விஷயம் வந்து ரொம்ப வந்து வளர்ந்து வந்துட்டே இருக்கு. ஸோ இந்த கேபிட்டலிஸ்ட் சொசைட்டில நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இன்ஃபார்மல் செக்டர்ஸ்ல வந்து அதிகமா வந்து கொடுத்து அவங்களை அதிகமா வேலை பார்க்க வைக்கிறோம். ஆனா இது இன்டைரக்டா எங்க போய் முடியுது அப்படின்னா கேபிட்டலிஸ்ட் சொசைட்டிக்கு அவங்களுக்கு வந்து சாதகமா தான் முடியும். ஏன் அப்படின்னா இந்த இன்ஃபார்மல் செக்டர்ஸ்ல அதிகமா யாருக்காக வேலை பார்க்கறாங்க அப்படின்னா அவங்களோட இண்டஸ்ட்ரீஸை டெவலப் பண்றதுக்காக தான் இவங்க உழைச்சிட்டே இருப்பாங்க. அப்படின்றப்போ யாருக்கு வந்து அவங்க அதிகமா உழைக்கிறாங்க, யார முன்னேற்றத்துக்காக அவங்க உழைச்சிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்காகன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அந்த இண்டஸ்ட்ரீஸ், அந்த ஓனர்ஸ் தான் வந்து டெவலப் ஆவாங்க.
ஸோ இது மூலியமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இன்டைரக்டா வி ஆர் சப்போர்ட்டிங் ஃபார் கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி. ஸோ நம்ம மார்க்ஸ் சொன்ன மாதிரி ஒரு சோசியலிஸ்ட் சொசைட்டி வந்து உருவாகணும், ஒரு பிரேக் த்ரூ நடக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து அந்த பிரேக்கிங் பாயிண்ட் வந்து நம்ம கொண்டுட்டு வரணும். அதாவது அவங்க ரியலைஸ் பண்ணணும், நம்ம நம்மளுக்காக வந்து உழைக்கணும். அந்த ஒரு விஷயத்த வந்து அவங்க ஞாபகத்துல வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா டெஃபினெட்லி தே வில் ஆல்சோ அவங்களும் அவங்களோட சமூகத்துல வந்து ரொம்ப ப்ராஸ்பரஸான ஒரு பர்சனா வந்து வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்த்த கண்டென்ட் 2 டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். ஒன்னு வந்து கின்ஷிப் சிஸ்டம் பார்த்தோம். அந்த கின்ஷிப் சிஸ்டம்ல வந்து நார்த் இந்தியாவில் எப்படி இருந்துச்சு, சவுத் இந்தியாவில் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம். நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய மேட்ரிலீனியல் சொசைட்டிஸ் என்னென்ன மாதிரியான மேட்ரிலீனியல் சொசைட்டிஸ்ன்னு பார்த்தோம். அங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ரிச்சுவல்ஸ் அதெல்லாமே பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ், பவர், இன்இக்வாலிட்டி, என்ன டைப் ஆஃப் இன்இக்வாலிட்டிஸ் இருக்கு, கிளாஸ் டிஃபரன்சியேஷன் ரூரல் எப்படி இருக்கு, அர்பன் சொசைட்டிஸ்ல எப்படி இருக்கு, பவர் வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி காலனைசேஷன் பீரியட்ல வந்து எப்படி வந்து ஃபார்மர்ஸ் வந்து சஃபர் ஆனாங்க, எப்படி விவசாயிகள் வந்து பாதிக்கப்பட்டாங்க, அது என்ன மாதிரியான சமூக மாற்றத்தை வந்து ஏற்படுத்துச்சுன்றதை பார்த்தோம். அப்புறம் ஒரு நேஷனலிஸ்டிக்கா எப்படி வந்து நம்ம இந்த பிரச்சனையை அணுகணும், தேசியவாத அணுகுமுறை வந்து எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் விவசாய சீர்திருத்தங்கள்லாம் கொண்டுட்டு வந்தாங்க, அதுல பூமிதான் இயக்கம் அதெல்லாமே பார்த்தோம். அப்புறம் விவசாயிகள் ஒரு நகர்ப்புற இந்தியாவில் வர்க்க வேறுபாடுகள் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம். மேலாதிக்கம் எப்படி இருந்தது, ஒரு கருத்தியல் கட்டமைப்பு, அதோட தொடர்ச்சி மற்றும் மாற்றம், இது எல்லாத்தையும் பார்த்தோம். இதோட இன்னைக்கு வகுப்பு முடிஞ்சது. நன்றி.